திருமணம் என்பது உடல்கள் மட்டுமல்ல, உள்ளங்களையும் இணைக்கும் பாலம். நல்ல புரிதலுடன் கூடிய துணை அமைஞ்சா மகிழ்ச்சி. அப்படி அமையாதவங்க, கடவுள் நமக்கான வாழ்க்கையை நம்மக்கிட்டேயே ஒப்படைக்கிறாருன்னு அர்த்தம். நமக்குள்ளே இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாகையும் அதை நம்ம பயன்படுத்திக்க கூடாது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் திருமணமானவங்க நடைமுறை வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு வாழ முயற்சித்தாலே பிரிதல் இல்லாத புரிதல் ஏற்படும். கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. லக்ஷ்மி அம்மா எழுதிய கங்கையும் வந்தாள் குடும்ப நாவல் பகுதி 3. வீட்டுக்கு வந்த ரத்னசாமி கை காலெல்லாம் கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டாரு. அவருக்கு இன்னும் ஆச்சரியம் தாங்கவே முடியல. இவ்வளோ பெரிய பங்களாவையும் அதுக்கு வந்திருந்த பெரிய மனுஷங்களையும் பார்த்து அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிருந்தார். கங்காவும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு அங்கே வந்தா. அப்பா, ராத்திரி சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? மெதுவாக கேட்டா. சாப்பாடா? நெஞ்சு வரைக்கும் தயிர் வடையும் அல்வாவும் முட்டிக்கிட்டு நிற்குது. வேண்டான்னு சொல்ல சொல்ல வற்புறுத்தி வச்சிட்டாங்க. ஒன்றும் வேணாம்மா, ஒரு டம்ளர் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு மருந்தை சாப்பிட்டு படுத்தா போதும். அல்வாவில் ரொம்ப நெய், எனக்கு நெஞ்சு வரைக்கும் அது கரிச்சிட்டு இருக்குது. நான் கொஞ்சம் மோர் சாப்பிட்டுட்டு படுக்க போகிறேன் சொல்லிவிட்டு கங்கா உள்ளே போனான். அலமாரியில் இந்த மருந்து மாத்திரை தண்ணி எடுத்து ரத்னசாமி பக்கத்தில் முக்காலி மேலே வச்சா. மாத்திரைங்களை தன்னோட உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அவர் பெருமூச்சு விட்டார். ஒரு நாளைக்கு எவ்வளோ மருந்து மாத்திரை, சம்பாதிக்காமல் வீட்டோடு இருக்கிறதுனால எவ்வளோ பொருள் நஷ்டம். வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு பண்ணுறதுக்கு கடன் வாங்கினதில் வட்டி வேற விஷமாக ஏறிட்டு வந்தது. வேதனையோட மாத்திரையை தண்ணீரோட முழுங்கினார். அப்பா, வேறு எதுவும் வேணுமா? ஒன்றும் வேணாம்மா, நீயும் நேரத்தோடு படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்தாரு. மனைவி இழந்த பிறகு வீட்டை கங்கா தானே சாமர்த்தியமாக நடத்திட்டு வரா. படித்த பொண்ணாக இருந்தாலும் ரொம்பவே பயந்த சுபாவம். வாயை திறந்து அது வேணும் இது வேணும்னு கேட்டு அடம்பிடிக்கிறவ கிடையாது. அப்பாவோட அடிமை மாதிரி இந்த வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நாளைக்கு தான் அவளும் இருப்பாள். ஆமாம், அவருக்கு திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவளோட கதி. வியாபாரம் நல்லா நடந்துகிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை தேடி இருந்தாலாவது நல்ல இடத்த மாப்பிள்ளை கிடச்சிருப்பாங்க. ஆனால் இப்போது மெதுவாக எழுந்தவர் தன்னோட ரூமுக்கு போகாமல் கங்காவை பார்த்தாரு. ஏம்மா, உன்னால் நம்ப முடியுதா? எதைப்பா சொல்கிறீங்க? 2 வருஷத்துக்கு முன்னாடி 4 சட்டை 2 பேண்ட்டுன்னு பட்டணத்துக்கு வந்தவன் இப்போ ஆளே எப்படி மாறிட்டான். நான் இத்தனை வருஷமாக சம்பாதிக்க முடியாததை அவன் எவ்வளோ சீக்கிரம் சம்பாதிச்சிட்டான். சில பேருக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டம். அவள் நரேந்திரனை பற்றி அப்படி சொல்லலை. மாமன் பொண்ணு பூரணியை மனசில் வச்சுக்கிட்டு அப்படி சொன்னான். படுக்கிறேன், ரொம்ப களைப்பாக இருக்குது அப்படின்னு தள்ளாடிக்கிட்டே அவரோட கட்டிலில் போய் படுத்தார். கட்டிலில் படுத்தவருக்கு தூக்கம் வராமல் பலவிதமான யோசனைங்க. வீட்டையும் கடையும் விற்கிற பொறுப்பை நரேந்திரங்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். அதை பற்றி பேசுகிறதுக்கு அவன் அடிக்கடி இங்கே வருவான். வரும்போது கல்யாண பேச்சை மெதுவாக ஆரம்பித்து அவனை கங்காவை கட்டிக்கிறதுக்கு ஒத்துக்க வச்சா. பேராசையோடு பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. கங்கா லைட் ஆஃப் பண்ணிவிட்டு பாயில் சுருண்டு படுத்தா. அன்னைக்கு அவளுக்கு சரியான வேலை. அப்பாவை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்றதுக்குள்ளே மதியானம் ஆயிடுச்சு. வேலைக்காரம்மா அது வரைக்கும் காத்திருக்க முடியாதுன்னு அவங்க கிளம்பிட்டாங்க. அதனால் எல்லா வேலையும் அவளே செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டை பெருக்கி தொடச்சி பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சி துணிங்களை துவைச்சி சாப்பாடு செய்கிறதுக்குள்ளே அவளுக்கு முதுகு 2ஆக பிளந்துடுற மாதிரி வேதனை. அந்த வேதனையை அவள் பொருட்படுத்தாமல் இருந்ததுக்கு காரணம், நரேந்திரன் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு போக போகிறோம். அங்கே நரேந்திரனை பார்க்க போகிறான். காந்தம் போல் இருக்கிற அவனோட கண்ணால் அவளை மெதுவாக அவன் பார்க்கும்போது 1000 எண்ணங்களை அவன் சொல்லாமல் சொல்ல போகிறான். ரொம்ப சந்தோஷமான கற்பனையில் அவள் எல்லாத்தையும் மறந்துருந்தாள். ஆனால் அங்கே போன பின்னாடி அவன் கூட ஜோடியாக நின்றுக்கிட்டு வந்தவங்கள வரவேற்ற பூரணியை பார்த்தப்போ அவள் அதிர்ந்து போனான். யார் அவன்னு திகச்சிட்டு இருக்கும்போதே நரேந்திரன் அறிமுகப்படுத்திய பிறகு ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளானான். காலடியிலேருந்து பூமியே நடுவுற போல் அவளுக்கு ஒரு எண்ணம். நரேந்திரனுக்கு மட்டும் அவளோட அன்பு புரியுமானா? இவ்வளோ பணமும் பதவியும் அவன் அடையிறதுக்கு முன்னாடியே சாதாரண நிலைமையில் அவங்க வீட்டு காலிங் பெல் அழுத்தின அன்னைக்கே அவளுக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற உண்மை தெரிஞ்சா. அவன் வீட்டுக்கு வந்த ஒவ்வொரு தடவையும் அவனுக்கு சாப்பாடை பரிமாறும்போது தன்னோட உள்ளத்து உணர்வையும் பரிமாறினான்ற உண்மை புரிஞ்சா.
அவனோட பணத்தை காதலிக்கல, பதவியை நேசிக்கல. அவனுக்காக அவன் மேலே அவள் அன்பு கொண்டு இருக்கான்ற ரகசியம் தெரிஞ்சா, அவள் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஊரில் அவன் இருக்கிறான்னு தெரிஞ்ச போதும் அவனை தன் மனசுக்குள்ளேயே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தான்ற செய்தி தெரிஞ்சா, ஒருவேளை அவன் அவளோட காதலை ஏற்றுக்கொண்டு இருப்பானோ? தன்னோட காதல் ஒருதலை காதலாக இருக்குமோ? அந்த பொண்ணு பூரணி அவன் மாமன் பொண்ணுன்னு அறிமுகப்படுத்தினானே, அவள் கொடுத்து வச்சவா, ரொம்ப அழகாக இருந்தா. பணக்கார பொண்ணு போல். பணத்தோடு தானே சேரும். ஒரு வேளை நரேந்திரன் கங்காவை மனசுக்குள்ளே வெறுத்தாலும் வெறுக்கலாம். அப்பா கிட்ட கொடுத்த வைரப்புள்ளியார் காணாமல் போனதுக்கு அவளுக்கும் பங்கு இருக்குன்னுன்ற சந்தேகம் அவன் மனசுலேருந்து மறையாமல் இருந்தா. அந்த விழாவில் பூரணியும் நரேந்திரனும் நெருக்கமாக நின்ன காட்சி தான் அவளுக்கு வேதனையை ரொம்ப கொடுத்தது. கண்ணிலேருந்து பொலன்னு கண்ணீர் வந்துட்டு இருந்தது. உயிருக்கு மேலே கங்கா தன்னை நேசிக்கிறான்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவளை அவன் கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தா. எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு தொழிலாளின்ற நிலைமையில் இருந்தாலும் அவனை காலம் முழுதும் அவள் காதலிச்சுக்கிட்டே நல்ல மனைவியாக, தோழியாக, தாயை போல் ரொம்ப அன்போடு அவன் கூட இந்த கங்கா வாழ்வாளே. நிறைய இதயத்தோட புலம்பல் உங்களுக்கு கேட்கவே இல்லையா? மனசுக்குள்ளேயே அழுதா கங்கா. கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் சாயந்தரம் ரத்னசாமி கோயிலுக்கு போயிருந்தார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து கங்கா அவரை தனியாக எங்கேயும் அனுப்புறதில்லை. ஆனாலும் அவருக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்து வெறுப்படைஞ்சனால அன்னைக்கு வெளியே போயிருந்தார். சமையல் மேடையை தொடச்சிட்டு இருந்தவளுக்கு காலிங் பெல் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு போனான். அப்பாவுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துடுச்சா? இவ்வளோ சீக்கிரம் திரும்பி வந்துட்டாரே. வேகமாக கையை தொடச்சிக்கிட்டு கதவை திறந்தா. அங்கே வாசலில் நரேந்திரன் அவனோட காரை ஓரமாக நிறுத்திட்டு இங்கே நின்றுட்டு இருந்தான். வாங்க உக்காருங்க, அப்பா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், கோயிலுக்கு போயிருக்காரு. சோஃபாவில் அவனை உட்கார சொன்னான். உங்கள் அப்பா கிட்ட நான் பேச வந்த விஷயத்த முதல்ல நீ தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கங்கா நெஞ்சு படப்படக்க, எங்கள் வீட்டையும் கடையும் வாங்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா? அதை பற்றி தானே பேச வந்திருக்கீங்க. நரேந்திரன் அவளை பார்த்து வசீகரமாக சிரித்தான். இல்லை, இது நம்மளை பற்றிய விஷயம். உன்கிட்டையும் உன்னோட அப்பா கிட்டேயும் பேசி தீர்மானிக்க வேண்டிய சந்தோஷமான விஷயம். இன்னும் புரியலையா? அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே காலடி சத்தம் கேட்டுது. யார் அது? நரேந்திரன் தம்பியா? எப்போ வந்தாப்புல தம்பி? நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ரத்னசாமி சொல்லிக்கிட்டு செருப்பை காட்டிட்டு உள்ளே வந்தார். இப்போ தான் வந்தாருப்பா, உட்கார சொன்னேன், நீங்களும் வந்துட்டீங்க. தடுமாறிய கங்கா சமையல் அறைக்குள்ளே நுழைஞ்சி சோறு மேலே சாஞ்சிக்கிட்டான். அவளோட இதயம் வேகமாக துடிச்சிது. சந்தோஷத்தில் மூச்சே நின்றுடும் போல் இருந்தது. நரேந்திரன் சொல்கிறது உண்மையா? அப்படின்னா அவரும் அவளை நேசிக்கிறாரா? கண்ணை மூடிக்கிட்டு சந்தோஷத்தில் தன்னை மறந்தபடி நின்றுக்கிட்டு இருந்தா கங்கா. வெளியிலேருந்து வந்த ரத்னசாமி ரொம்பவே களைச்சி போயிருந்தார். தாகத்துக்கு ஏதாவது சாப்பிடு தம்பி, அப்புறம் பேசலாம் அப்படின்னு முகத்தில் இருந்த வேர்வையை துண்டால் தொடச்சிக்கிட்டாரு. இப்போ தான் காப்பி சாப்பிட்டுட்டு வரேன், ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அவரை ஓரக்கண்ணால் பார்த்தான் நரேந்திரன். நோயோட தாக்கத்தால் ரொம்ப வயசானவராக தெரிஞ்சார். அவரோட மீசையெல்லாம் நரைச்சிருந்தது. கடையையும் வீட்டையும் வாங்கிறதுக்கு யாராவது கிடச்சிருக்காங்களா? அதை சொல்லத்தானே வந்திருக்கேன். அந்த பொறுப்பை தான் உங்ககிட்ட விட்டுட்டேனப்பா. அதை பற்றின கவலையே உங்களுக்கு வேண்டாம். எவ்வளோ அதிக விலைக்கு அதை விற்க முடியுமோ விற்று தர நான் முடிவு செஞ்சிட்டேன். அதை விற்றுட்டதாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். ஒரே ஒரு சின்ன பிரச்சனை தம்பி. கடையை வாங்கிக்கிறவன் உடனே அதில் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். ஆனால் வீட்டை வாங்கிக்கிறவன் உடனே காலி பண்ண சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். வீட்டையும் கடையும் எங்கள் கம்பெனியே வாங்கிக்க போகுது. நீங்கள் காலம் முழுக்க இந்த வீட்டிலேயே நியாயமான வாடகையை கொடுத்துட்டு இருக்கலாம். இந்த ஏற்பாடெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம். நான் வந்தது என்னோடய வீட்டை பற்றி பேசுகிறதுக்கு. அவருக்கு ஒன்றும் புரியல, குழப்பமாக இருந்தது. உன் பங்களா தான் நல்லா பிரமாதமாக இருக்கே தம்பி, நல்லா ரசனையோடு கட்டியிருக்கேன். அன்னைக்கு வந்தப்போ கீழே மட்டும்தான் கொஞ்சம் பார்த்தேன். என்னால் மாடிக்கு ஏறி போய் பார்க்க முடியல. தோட்டத்தை கூட சுற்றி பார்க்க முடியல. என் உடம்பு முன்ன போல் இல்லை. உங்கள் உடம்பு ரொம்ப பலவீனமாகிறதுக்கு முன்னாடி நாம் இதை பற்றி பேசி தீர்மானம் செய்யணும். அதான் வீட்டையும் கடையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேனே. என் வீட்டை விட்டு தள்ளு. உன் வீட்டை பற்றி என்னமோ பேசணும் நீயே. மெல்ல சிரிச்சார் ரத்னசாமி. வீடு வசதியாக அழகாக இருக்குது, ஆனால் அதில் ஒரு நிறைவு இல்லையே.
ஓ, அப்படி சொல்கிறியா? ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து சீக்கிரம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா வீடும் நிறைஞ்சிடும், மனசும் நிறைஞ்சிருக்கும். ஒரு பொண்ணை ஏற்கனவே பார்த்து முடிவு செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஆசீர்வாதம் செஞ்சு என்னை வாழ வைக்கணும் சொல்லிகிட்டே அவரோட காலில் விழுந்து கும்பிட்டான் நரேந்திரன். எங்கள் அப்பாவோட நெருங்கின நண்பர் நீங்கள். இந்த நெருக்கம் உறவுனாலேயும் பலமாக இருக்கணும்னு என்னோட ஆசை. உங்களோட பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் சம்மதம் தந்து எங்களை வாழ வைக்கணும். ரொம்ப பவ்யமாக கனிவான குரலில் சொன்னான் நரேந்திரன். இந்த எதிர்பாராத ஆனந்த அதிர்ச்சியில் அவரோட இதயமே நின்றுடும் போல இருந்தது. அவரோட மக கங்காவுக்கு இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமா? பட்டணத்துக்கு பரதேசி போல் வந்த பையன் முயற்சியால் முன்னுக்கு வந்து ஓகோன்னு வாழ்கிறானே. இவனோட இந்த சொத்து சுகத்தெல்லாம் அனுபவிக்க போகிறது யாரோன்னு ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருந்தவருக்கு அது தன்னோட மக கங்கான்னு தெரிஞ்சப்போ அடக்க முடியாத சந்தோஷம். எழுந்து நின்று அவனோட கையை வேகமாக பிடிச்சவர், தம்பி, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என் ஃப்ரெண்டோட பையன் நீ. எனக்கு நீ மருமகனாக ஆக போகிறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப பெருமையாக இருக்குது. கங்கா ரொம்ப கொடுத்து வச்சவா. உன் பணம் காசு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நான் மயங்கிட மாட்டேன். உன்னோட அன்பான குணம் பண்பு இதெல்லாம் பற்றி யோசிக்கும்போது உன்னை மாதிரி மருமகன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதில் பூர்ண சம்மதம். அவரோட கண்ணு கலங்க உடம்பெல்லாம் பதற நான் தடுக்க சொன்னார். நன்றி ஐயா. கங்காவை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுடுங்க, அதுதான் நல்லது. மனசும் திருப்தியாக இருக்கும். என் மகன் நான் கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டான். என் பொண்ணுன்னு நான் பெருமையாக சொல்லலை. அவளை நான் படிக்க வச்சேன், பாட்டு கற்றுக்க வச்சேன், வீணை கூட வாசிப்பா. பாவம், தாய் இல்லாத பொண்ணு. ரொம்ப பயந்த சுபாவம், அடக்கமானவா, எதிர்த்து பேசவே தெரியாது வெகுளி. என்னை அவளோட கண்ணு போல் பார்த்துக்கிட்டு வந்தா. கல்யாணம் ஆகி உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் தான் தனியாக நோயோடு கஷ்டப்படுவேன். என்ன செய்யுது, பொண்ணுன்னு பிறந்துட்டா அவள் ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வேற ஒருத்தன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். நரேந்திரா, எனக்கு சம்மதம்னா அவளுக்கும் சம்மதம்னு அர்த்தம் சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சி குலுக்குனாரு. இந்த கல்யாணத்துக்கு கங்காவோட பூரண சம்மதம் எனக்கு வேணும். உங்கள் வற்புறுத்தலால் அவள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறத நான் விரும்பலை. என்னப்பா நரேந்திரா, உன்னை கட்டிக்கிறதுக்கு எந்த பொண்ணுக்கு கசக்கும்? படித்தவன், பதவியில் இருக்கிற, பணக்காரன், அழகாக இருக்க, இவ்வளோ தகுதி இருக்க, நீ சரின்னு தலையாட்டுனா இப்போ உன் எதிரில் பல பொண்ணுங்க க்யூவில் நிற்குமே சொல்லிட்டு சிரித்தார். இருக்கலாம், அந்த க்யூவில் உங்கள் பொண்ணு கங்காவும் நிற்பான்னு என்ன நிச்சயம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை பிடிக்காமல் கூட இருக்கலாம். நீ ரொம்பவே சந்தேகப்படுற. இரு, அவளை கூப்பிட்றேன். கங்கா, இப்படி வாமா. அவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கங்கா முகம் செவக்க, இதோ வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூடத்துக்கு வந்தான். தம்பி நரேந்திரன் என்ன தெரியுமா பேச வந்திருக்கு? உன்னை தனக்கு கட்டி கொடுக்க சொல்லி சம்மதம் கேட்டு வந்திருக்கு. உன் விருப்பத்தை நீ நேரடியாக சொல்லணுமா, நீயே சொல்லிடுமா அப்படின்னு சிரித்தார். உங்கள் பேச்சுக்கு நான் மறு பேச்சு சொன்னது இல்லையப்பா, மெதுவாக முனகுனாவா. அது போதாது, உண்மையாக உனக்கும் இதில் விருப்பம் இருக்கான்னு எனக்கு தெரிய வேணாமா? நரேந்திரன் சிரித்தான். மெல்ல நிமிந்து அவனை பார்த்தா. உங்களை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் பூர்ண சம்மதம் சொல்லிட்டு வேகமாக உள்ளே போயிட்டா. அவளால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல. சரிதானே தம்பி, கங்கா உன் கேள்விக்கு பதில் சொல்லிட்டா. மேற்கொண்டு கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியதும் நீ தான். ஏன்னா முன்ன மாதிரி என் உடம்புல தெம்பு இல்லை. நான் நல்லா இருந்தால் நானே கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். முன்ன மாதிரி என்கிட்ட பொருளாதார வசதியும் இப்போ இல்லை. அந்த காலமாக இருந்தால் கங்காவுக்கு சீரெல்லாம் செஞ்சு எந்த குறையும் இல்லாமல் கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். இருந்தாலும் என் பொண்ணுக்கு அவங்க அம்மா விட்டு போன நகைங்க கொஞ்சம் இருக்குது. இந்த வீட்டையும் கடையும் விற்று வர பணத்தில் கொஞ்சம் செலவழித்து அவளுக்கு தேவைப்பட்டதெல்லாம் வாங்கி தந்துடுறேன். வெறுங்கொய்யோட என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்புறது முறை இல்லையே. மேலே பேச முடியாமல் திணறினார். ஐயா, உங்கள் உடம்பு நிலையை புரிஞ்சுக்கிட்டனால தான் இந்த கல்யாணத்தை நானே எடுத்து செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா, நன்றிப்பா. கங்காவை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் சம்மதிச்சதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை. வீட்டை விற்று வர்ற பணத்தை பேங்க்கில் போட்டு அதனோட வட்டி பணத்தில் நீங்கள் கஷ்டமில்லாமல் வாழணும்னு நான் விரும்புகிறேன். தம்பி, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. பேச முடியாமல் அவர் கண்ணு கலங்கினார். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கங்கா அனாதை ஆயிடுவேன்னு நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்.
இப்போ எனக்கு பெரிய நிம்மதி. கங்கா, என்னப்பா? 2 பேருக்கும் சூடாக சாப்பிட கொஞ்சம் பாதாம் பால் கலக்கிட்டு வா. 2 பேருக்கு மட்டும்தானா? கங்காவுக்கு எதுவும் தேவையில்லையா? வேடிக்கை சொல்லி சிரிச்சான் நரேந்திரன். அட, அவளை மறக்க முடியுமா? அவள் தானே இந்த மகிழ்ச்சியோட நாயகி. அவளுக்கும் சேர்த்து 3 பேருக்கு எடுத்துகிட்டு வாம்மா. 3 பேருக்கும் டம்ளரில் பாதாம் பாலை எடுத்துகிட்டு வந்து தட்டில் கொண்டு வந்து வச்சா கங்கா. ஒரு டம்ளரை கையில் எடுத்துக்கிட்ட நரேந்திரன் கங்காவோட கையில் இருந்த டம்ளரோட தான் கையில் இருந்ததை மெல்ல இடித்து ஆல் த பெஸ்ட் அப்படின்னா. நீங்கள் 2 பேரும் நல்லா சுகமாக வாழணும்னு வாழ்த்திட்டு இந்த பாலை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்னசாமி அவரோட டம்ளரில் இருந்த பாலை குடித்தார். கடைக்கண்ணால் அவனை ஆசையோடு பார்த்தபடியே கங்காவும் குடிச்சு முடித்தான். இன்னொரு விஷயம், உங்களோட ஆசீர்வாதத்தோட இதையும் சந்தோஷமாக செஞ்சு முடிக்க விரும்புகிறேன் சொல்லிக்கிட்டே நரேந்திரன் தான் கொண்டு வந்த ப்ரீஃப் கேஸை திறந்தான். அதுக்குள்ளே சின்ன வெல்வெட் பெட்டியை எடுத்தான். கங்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் தெரிவித்ததுக்கு அடையாளமாக இதை அவளை போட்டுக்க சொல்லுங்கள். நிச்சயதார்த்த பரிசுன்னு கூட வச்சுக்கலாம் சொல்லிக்கிட்டே அந்த பெட்டியை அவர்கிட்ட நீட்டினான். ரத்னசாமி அதை திறந்து பார்த்தப்போ அதில் ஒரு வைர மோதிரம் இருந்தது. நரேந்திரா, அதை உன் கையால் விரலில் போட்டு விட்டேன்னா நிச்சயதார்த்தம் நல்லபடியாக முடிஞ்ச சந்தோஷம் இருக்கும் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே கங்கா இங்கே வாமா அப்படின்னாரு. கூடத்தில் மறுபடியும் வந்து நின்னா கங்கா. ரொம்ப துணிச்சலோடு அவளோட விரலை பிடிச்சி அந்த வைர மோதிரத்தை போட்டு விட்டான் நரேந்திரன். என்ன ஆச்சரியம், அளவு எடுத்தது போல் விரலுக்கு சரியாக இருக்கே ஆச்சரியத்தோடு சொன்னான். 2 பேர் மனசும் பொருந்தி இருக்கிற போல் அதுவும் பொருந்தி இருக்கு. 2 பேரும் இன்றைக்கி போல் என்றைக்கும் அன்பாக நேசமாக வாழணும் தழுதழுத்தாரு ரத்னசாமி. அவர் சொன்னதெல்லாம் கேட்டு அடி பண்ணிடுற ஒரு பணக்கார மாப்பிள்ளை தன்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டான்னு அவர் உள்ளூர நினச்சாரு. ஆனால் அதே சமயம் நரேந்திரன் நினச்சது வேற. பூரணி அந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள்லேயே நரேந்திரனோட பழக்க வழக்கத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். காலையில் மட்டும்தான் அவன் நிம்மதியாக உட்காந்து காஃபி டிஃபன் சாப்பிடுவான். கொஞ்ச நேரம் பேப்பரை பார்த்துட்டு அதோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவான். பகல் சாப்பாட்டுக்கு எப்பயாவது தான் வீட்டுக்கு வர்றது வழக்கம். மதிய சாப்பாடை தங்கப்பன் தான் சைக்கிளில் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது வழக்கம். நைட்டு அவன் திரும்புறதுக்கு லேட் ஆகும். யாரும் தனக்காக சாப்பிடாம காத்திருக்க வேண்டான்னு அவன் சொல்லியிருந்தான். நைட்டு அவன் வேறு எதுவும் சாப்பிட மாட்டான். ஒரு டம்ளர் பாலும் ஒரு வாழைப்பழம் மட்டும்தான் அவன் சாப்பிடுவான். தாயம்மா அவனுக்காக சூடாக பாலை ஃப்ளாஸ்கில் ஊற்றி டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவான். சில நாளில் அவன் வெளியிலேயே எங்கேயாவது சாப்பிட்டுட்டானா அந்த பாலும் பழமும் கூட அப்படியே தொடாமல் அங்கேயே இருக்கும். பூரணி அன்னைக்கு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு டைனிங் டேபிள் பக்கம் வந்தாள். அந்த பாலும் பழமும் அப்படியே அங்கேயே இருந்தது. அதெல்லாம் கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு காலையில் டிஃபனுக்கு தட்டையும் தண்ணியும் கொண்டு வந்து வச்சு திரும்பும்போது மாடியிலேருந்து நரேந்திரன் அங்கே இறங்கி வந்தான். வேட்டி ஜிப்பாவில் ரொம்ப நிம்மதியாக எந்தவித பரபரப்பும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக பக்கத்தில் வந்தான். பூரணி, நீ உட்காரு, தாயம்மா டிஃபனை கொண்டு வந்து பரிமாறட்டும், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அவள் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்துக்கிட்டே எதிர்பக்கம் உட்காந்தான். தாயம்மா சத்தமில்லாமல் டிஃபனு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. ஏதாவது தேவைன்னா தான் தாயம்மா அங்கே வந்து நிற்கிற பழக்கம். மற்றபடி அவங்க அங்கே சாப்பிடும்போது பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இட்லி மேடை சாம்பாரை ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருந்த நரேந்திரனுக்கு பசியே இல்லை. அவன் நினச்சதெல்லாம் முடிஞ்சிட்ட திருப்தியில் அந்த டேபிளையே யோசனையோடு ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தான். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, மெதுவாக பூரணி அவனுக்கு ஞாபகப்படுத்தினான். நிமிர்ந்து அவளை பார்த்த நரேந்திரன் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம், முக்கியமான விஷயந்தான், உனக்கு சந்தோஷம் தர்ற விஷயம். நான் கல்யாணம் செஞ்சுக்கலான்னு முடிவு செஞ்சிட்டேன். பொண்ணு பக்கத்தில் இருக்கும்போது எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போடணும்? பூரணிக்கு அதை கேட்டோன்னே முகமே சிவந்து போச்சு. நெஞ்சு படபடக்க அவனை உத்து பார்த்தா. உண்மையாவா? நரேந்திரன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? அவளால் சந்தோஷத்தை தாங்கவே முடியல. நம்ம வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்தை அன்னைக்கு வந்த விருந்தாளிங்களில் ரத்னசாமின்றவரை உனக்கு நான் அறிமுகப்படுத்தினேன், ஞாபகம் இருக்கா? அவன் என்ன சொல்ல போகிறான்னு புரியாமல் குழம்பி போய் அவனை பார்த்தேன். அவரோட வந்திருந்தாலே அவர் பொண்ணு கங்கா, அவளை உனக்கு ஞாபகம் இருக்கா? பூரணி தலையில் யாரோ ஓங்கி சம்மட்டியால் அடித்த மாதிரி அதிர்ச்சி. அவளுக்கு வேதனையில் பேச முடியாமல் தலையாட்டினான். அதுக்கு மேலே அவன் விவரமாக சொல்ல தேவையே இல்லை. ஒரே நிமிஷத்தில் அவள் புரிஞ்சுக்கிட்டா.
நம்ம வீட்டு அம்பாஸில் வந்து இறங்குனாங்களே வயசானவரும் அவரோட பொண்ணும், இப்போது ஞாபகத்துக்கு வருதா? அவளோட சந்தோஷ உணர்வெல்லாம் அப்படியே அடங்கி போயிடுச்சு. கண்ணில் இருந்த கண்ணீரை மெதுவாக மறைச்சிக்கிட்டு நெஞ்சில் பொங்கின துக்கத்தை சமாளிச்சுக்கிட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக அழகாக இருந்தாங்க. அவங்கள தானே சொல்கிறீங்க? ரத்னசாமி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. கங்கா அவரோட ஒரே பொண்ணு. அவளை நான் கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு ரத்னசாமி கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன். பூரணியோட எதிர்பார்ப்பு கற்பனை எல்லாம் பொடி பொடியான அதிர்ச்சியில் எச்சில் விழுங்கிட்டு ரொம்ப சந்தோஷம். இந்த வீட்டை பார்த்துக்கிறதுக்கு கங்கா வரப்போகிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்பாடான்னு நிம்மதியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க முயற்சி பண்ணான். கங்காவை உனக்கு நிச்சயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உன்னை போலவே ரொம்ப அடக்கமான குணம். கல்யாணம் சீக்கிரம் நடக்க போகுது. கங்கா வந்து பொறுப்பெல்லாம் ஏற்றுக்கிட்டதும் உனக்கு விடுதலைன்னு சொல்ல வரீங்க அதானே? இந்த வீட்டோட பொறுப்பு எப்பவும் போல் உங்ககிட்ட தான் இருக்கும். அது நியாயமாக இருக்காதே. கட்டின பொண்டாட்டிக்கு இல்லாத உரிமையும் பொறுப்பும் எனக்கு எப்படி? பேச முடியாமல் திணறினா பூரணி. கங்கா என் மனைவி. நீ என் கூட பிறக்காத சகோதரி. என் சகோதரிக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. இந்த கல்யாணத்தினால உனக்கு இது வரைக்கும் இருந்த உரிமையோ அந்தஸ்தோ எதுவும் மாறாது. கவலைப்பட வேணாம். கொஞ்ச நாளில் உனக்கு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அண்ணனோட கடமை. புரிஞ்சுதா பூரணி? புரிஞ்சுது. அவளுக்கு ஓன கத்தி குமுறி அழனம் போல் துக்கம் நெஞ்சு அடைச்சிது. இந்த வீட்டுக்குள்ளே அவனோட பாதுகாப்பில் வந்தப்போ அவள் மனசில் ஏற்பட்ட கற்பனை தான் என்ன. அதையெல்லாம் தவிடு பொடியாக்குற மாதிரி அவன் இப்போ சொன்ன விஷயம். காலம் முழுதும் அவன் கூட சேர்ந்து வாழ போகிறோன்ற கனவுல வாழ்ந்துட்டு இருந்தவளுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. இதுக்கப்புறமும் நான் இங்கே தங்கிறது நல்லா இருக்குமா? அண்ணனோட ஆதரவில் தங்கச்சி இருக்கிறதுல என்ன தப்பு? வெளியே எனக்கு நீங்கள் ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்க முடியாதா? இந்த வீட்டை பார்த்துக்கிற வேலை நீ வந்த அன்றைக்கே நான் கொடுத்துட்டேன். இதை விட வேறு வேலை உனக்கு வேணுமா? அதுக்கு மேலே பேச முடியாமல் அவள் எழுந்தா. கையை கழுவுறதுக்கு எழுந்தவ கண்ணில் இருந்த கண்ணீரை அவசரமாக தொடச்சிக்கிட்டா. நரேந்திரன் அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்புனான். அவனோட காரு மறையிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்த பூரணி அதுக்கப்புறம் அவளோட ரூமில் போய் அடைஞ்சிக்கிட்டான். அம்மா, ரூமை சுத்தம் பண்ண உங்களுக்காக வேலைக்காரி காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு தாயம்மா கூப்பிட்டதுன்னு தான் அவள் எழுந்தா. அவள் முகத்தை பார்த்த தாயம்மா, என்னம்மா ஏதோ மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு ஏதாச்சு? ஒன்றுமில்ல, நல்ல விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம வீட்டில் மேலே சத்தம் கேட்க போகுது. வலுக்கட்டாயமாக சிரிச்சா. என்னம்மா சொல்கிறீங்க? ஐயா கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா? நான் நினச்சேன் சீக்கிரமே கல்யாணம் நடக்கும்னு. அது சரியாக போச்சு. மச்சான் இங்கே வாங்க. இங்கே கேட்டிங்களா? பின்பக்கம் ஏதோ வேலையாக இருந்த தங்கப்பன் கை வேலையை போட்டுட்டு விழுந்து அடிச்சுக்கிட்டு வந்தான். நம்ம ஐயா கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. நம்ம அடிக்கடி பேசிகிட்டு இருப்போமே அதே போல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பூரணி, ரத்னசாமிங்கிற அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு கங்காவை தான் அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. இது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம். அவங்க 2 பேருமே திடுக்கிட்டு போனாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஒரே குழப்பமாக இருக்கே. நாங்கள் என்னென்னவோ நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் ஏதோ சொல்கிறீங்களே. நடக்க போகிற உண்மையை தான் சொன்னேன். அப்போது நீங்கள்? என்னை எப்பவும் போல் இங்கேயே தங்கிக்க சொன்னார் அண்ணன். யாருமே இல்லாமல் வந்து நின்னப்போ எனக்கு ஆதரவு தந்த அண்ணனோட கல்யாணத்துக்கு தங்கச்சி சந்தோஷப்படணும் இல்லையா? அதை நல்லா சிறப்பாக நடத்தி வைக்க வேண்டியது தங்கச்சியோட கடமை இல்லையா? இதெல்லாம் சொல்லிவிட்டு அவள் கொஞ்ச நேரம் கழித்து ரூமுக்குள்ளே போயிட்டா. படுக்கையில் விழுந்தவா குலுங்கி அழுதா. நிச்சயதார்த்த நிகழ்ச்சி இல்லாமல் கல்யாணத்தை நேரடியாக நடத்தலான்னு முடிவு செஞ்ச நரேந்திரன் அதுக்கான வேலையில் வேகமாக ஈடுபட்டான். கல்யாண பத்திரிக்கை அடிக்க சில விவரம் தேவைப்பட்டனால ரத்னசாமிக்கு காரை அனுப்பி தன்னோட பங்களாவுக்கு வர சொல்லியிருந்தான். நரேந்திர வீட்டுக்கு வந்திருந்த ரத்னசாமி சோஃபாவில் உட்காந்துருந்தார். மாடியிலேருந்து இறங்கின நரேந்திரன் அவனோட பிஏ யோகநாதன் கூட உட்காந்துக்கிட்டு இன்னார் மகளை இன்னாருக்குன்ற விவரத்தெல்லாம் எழுதி கல்யாணம் திருத்தணி கோயிலில் நடக்கிறதா இடத்த குறிப்பிட்டோன்னு ரத்னசாமி திடுக்கிட்டு போனார். நரேந்திரனை போல் குறுகிய காலத்திலேயே முன்னேறி வசதியாக வாழ தெரியலனாலும் ரத்னசாமி தன்னோட சாமர்த்தியத்தினால முன்னுக்கு வந்தவர். இப்போ வரைக்கும் அவர் வசதியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவர்.
நரேந்திரனுக்கு தான் பொண்ணை கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. கல்யாணம் அவன் செலவில் தானே நடக்க போகுது. சிட்டிலேயே ஃபேமஸான நல்ல பெரிய கல்யாண மண்டபத்தில் கல்யாணத்தை தடபுடலாக நடத்த சொல்லணும்னு அவர் நினச்சிருந்தார். மந்திரிங்களும் வியாபார புள்ளிங்களும் நிறைய பேர் வர்றதுனால கூட்டம் நிறைஞ்சிருக்கும். அவங்களுக்கு நல்ல கல்யாண சாப்பாடு போட்டு ரிசப்ஷனுக்கு பரதநாட்டிய கச்சேரியும் நைட்டு பிரபல வித்வானோட நாதஸ்வர இசையும் வச்சு ஜமாய்க்கணும்னு அவர் நினச்சிருந்தார். இந்த மாதிரி கல்யாணம் யார் வீட்லேயும் நடக்கலைன்ற மாதிரி எல்லாரும் பிரமிக்கணும், அப்படியெல்லாம் அவரோட கற்பனை நிறைய செஞ்சு வச்சுருந்தார். கோயில் மண்டபத்தில் கல்யாணமாக அவருக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நரேந்திரன் சிரித்தான். ஏதாவது ஒரு கோயிலில் என்னோடய கல்யாணம் சிம்பிளாக நடக்கணுன்றது தான் அம்மாவோட ஆசை. அதனால் ஆமாம் பெரியவங்க விருப்பப்படி தானே செய்யணும், அதனால் என்ன, கல்யாணத்தை கோயிலில் வச்சுக்கிட்டு ரிசப்ஷனை சென்னையில் வச்சுக்கிட்டா போகுது வேகமாக சொன்னார் ரத்னசாமி. என் கல்யாணத்தில் ரிசப்ஷனே கிடையாது. கல்யாணம் ஆன கையோடு அங்கேருந்து நாங்கள் மைசூருக்கு காரில் தேனிலவுக்கு கிளம்புறதா ஏற்பாடு அப்படின்னு நரேந்திரன் சொன்ன உடனே அவரால் குறுக்க எதுவும் பேச முடியல. எப்படியோ போகட்டும், கங்காவோட கழுத்தில் 3 முடிச்சு விழுந்தால் போதும்னு அவர் தலையாட்டிட்டு எல்லா ஏற்பாடையும் சரின்னு சொன்னார். பூரணி, எல்லாருக்கும் காஃபி டிஃபனுக்கு ஏற்பாடு செய்யி. நரேந்திரன் குரல் கொடுத்த உடனே உள்ளேருந்து வந்த அந்த பொண்ணை பார்த்தவருக்கு மனசில் சுருக்குன்னு சந்தேகம் முள்ள தச்சுது. யார் இந்த பூரணி? இடுப்பில் கொத்து சாவியும் நல்லா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரிகிறாளே. அவனோட மாமன் பொண்ணுன்னு அறகுறையாக கேள்விப்பட்டிருந்தார். உறவுக்கார பொண்ணு இருக்கும்போது ஒதுக்கிட்டு ஊர் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு முன் வருவானே. கல்யாணம் ஆகாத இந்த பொண்ணு இன்னும் எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருப்பாளோ. கை கழுவுற இடத்துக்கு எழுந்தப்போ நரேந்திரன் கிட்ட மெதுவாக பேசினார். பாவம் பூரணி, அம்மா அப்பா 2 பேருமே இல்லை போல இருக்குது. அவரோட கேள்வியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்ட நரேந்திரன், பூரணி உண்மையிலேயே என் மாமன் பொண்ணு இல்லை, கேட்குறவங்களுக்கு அப்படி சொல்லி வச்சேன். அப்படியா அப்படின்னு குழப்பத்தோடு அவனை பார்த்தாரு. ஒரு தடவை என்னோடய உயிரை காப்பாற்றி எனக்கு உதவி செஞ்சார் இவளோட தாத்தா. அவர் இறந்ததும் இவ அனாதையானதால் ஆதரவு தந்து என் பாதுகாப்பில் வச்சிட்ருக்கேன். ரத்னசாமி மனசுக்குள்ளே, பாதுகாப்புனா என்ன அர்த்தம், பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஒருவேளை நெருக்கமான உறவாக இருக்குமோ, பணம் நிறைய வந்துடுச்சுன்னா மனுஷனுக்கு பந்தாவும் வந்து சேர்ந்துடுது. இவனுக்கு என்னென்ன பழக்கம் இருக்கோ யார் கண்டாங்க. சம்மதிச்சாச்சு கல்யாணத்துக்கு, இனி பின்வாங்க முடியாது. மனைவின்னு உரிமை வந்த பிறகு தான் கங்கா இதெல்லாம் கேட்கணும். நரேந்திர ஆம்பளை பிள்ளை, பணத்தில் புரள்றான். அந்த திமிரு, ஆசைக்கு ஒருத்தையும் அந்தஸ்துக்கு ஒருத்தையும் வச்சுக்கிட்டு வாழ வருமுன்னா இவர் என்ன முட்டுக்கட்டையாக போட முடியும்? கங்கா தான் பொறுமையாக இருந்து இதெல்லாம் சமாளிக்கணும். இது ஒரு அந்தரங்கமான விஷயம். இதெல்லாம் ஒரு தாய் தான் பொண்ணுக்கிட்ட சொல்ல முடியும். அவர் ஒரு தந்தை. பொண்ணுக்கிட்ட வீட்டு நிர்வாகத்தை பற்றி கூட பேசாதவர் இப்போது பூரணி பற்றி சந்தேகத்தை பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்ல முடியும்? கல்யாணத்தை சிம்பிளாக நடத்துறது உங்களோட விருப்பம், அதில் எனக்கு ஆட்சேபணம் இல்லை. ஒரு ஞாபகத்துக்கு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டா நல்லது இல்லையா? அதுக்கு என்ன, அப்படியே செஞ்சிடலாம். உங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு செய்கிறேன். சந்தோஷம் தானே? எனக்கு என்னத்துக்கு, எங்கள் வீட்டில் வீடியோ பெட்டி கிடையாதே. கவலைப்படாதீங்க மாமா, உங்களுக்கு ஒரு கலர் டிவியும் வீடியோ பெட்டியும் எங்களோட பரிசை நான் வாங்கி கொடுத்துட்றேன். பொண்ணை கட்டி கொடுத்துட்டு தனியாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது பொண்ணோட கல்யாண வீடியோவை வீட்டில் போட்டு பார்த்து நீங்கள் திருப்தி அடைஞ்சிக்கலாம் சொல்லிவிட்டு மெதுவாக சிரித்தான் நரேந்திரன். வீட்டுக்கு வந்த பிறகும் ரத்னசாமிக்கு நடந்ததெல்லாம் நினச்சிட்டே படுத்துட்டு இருந்தார். சமையல் அறையை கங்கா சுத்தம் செய்கிற சத்தம் கேட்டது. வியாபாரம் பணம் சேர்க்கறதுன்னு வாழ்க்கையை எந்திரமாக ஓட்டிகிட்டு இருந்தவருக்கு திடீர்னு பொண்ணை பற்றிய இறக்க சிந்தனை வந்தது. கங்கா ஒரு சூதுவாது தெரியாத பொண்ணு. அவளோட அம்மா இறந்ததுக்கப்புறம் வீட்டு நிர்வாகத்தை பார்த்துக்கிட்டு எதிர்த்து கூட பேச தெரியாமல் அடக்கமாகவே வாழ்ந்து பழகினவா. முதல்ல அவர் பார்த்த நரேந்திரன் வேறு, இப்போது பிஸ்னஸில் முன்னணியில் நிற்கிற இந்த நரேந்திரன் வேறு. பணத்திமிரில் அவரோட பொண்ணு கங்காவை அவன் ஆட்டி படைச்சானா? ச்சே, என்ன இது? அவனே தானே விரும்பி வந்து பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். கங்கா கிட்ட மொரட்டுத்தனமாலாம் நடந்துக்க மாட்டான். வெளியே மறுடு போல் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் மனைவின்னு ஒருத்தி வந்ததுக்கப்புறம் அடங்கி போயிடுறாங்க. அவர் கூட சின்ன வயசில் ரொம்ப பிடிவாதக்காரராக தான் இருந்தார். மனைவி வந்தோன்னே எப்படி மாறி போனார்?
இப்படி ஏதேதோ யோசிச்சுட்டு அவர் படுக்கையில் படுத்திருந்தார். விளக்கு அணைச்சிட்டு பாயில் ஓரத்தில் சோறில் சாஞ்சிட்டு உக்காந்தா கங்கா. அவளுக்கு தூக்கமே வரல. திருத்தணியில் தான் கல்யாணமா, ரொம்ப சிம்பிளாக நடத்த போகிறாராம் மாப்பிள்ளை அப்படின்னு அப்பா சொன்னப்போ கங்கா மெதுவாக சிரித்தான். எனக்கு கூட இந்த ஆடம்பரமான கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லைப்பா அப்படின்னு மெதுவாக வெக்கத்தோடு சொன்னான். ரத்னசாமி, இந்த பொண்ணு இப்போவே நரேந்திர பேச்சுக்கு தலையாட்ட ஆரம்பிச்சிட்டா, இன்னும் தாலி கழுத்தில் ஏறினோன்னே என்னெல்லாம் செய்வாளோ அப்படின்னு முணுமுணுத்தபடி போனதை பார்த்து கங்காவுக்கு வெக்கமாயிடுச்சு. கல்யாணத்துக்கு பின்னாடி கணவன் சொல்கிறபடி தானே கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவள் மற்ற வேலையை பார்க்க ஆரம்பித்தாள். பாய் மேலே உக்காந்துருந்தவளுக்கு ஏதேதோ யோசனைங்க. விடியற்கால முகூர்த்தம்னு அப்பா சொன்னார். தாலி கட்டி முடித்த உடனே மற்ற சம்பிரதாயத்தெல்லாம் முடிச்சுட்டு கணவனோட படியேறி கோயிலுக்கு போய் முருகனுக்கு அபிஷேக ஆராதனை செஞ்சுட்டு கல்யாண விருந்தில் கலந்துக்கணும். வீட்டிலேருந்து திருத்தணிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவள் பெட்டியில் எடுத்து வைக்க வேண்டிய புடவைங்களெல்லாம் எடுத்து வைக்கணும். அங்கேருந்து நேராக மைசூருக்கு ஹனிமூனுக்கு புறப்படணுன்னு அப்பா சொல்லியிருந்தார். கல்யாணம் நிச்சயமான உடனே அடுத்த 2 நாள்லேயே நரேந்திரா அங்கே வந்து அவளை காரில் தன்னோட அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிட்டான். கல்யாண புடவை நகைங்களை அவளே பார்த்து வாங்கிக்கணுன்றதுக்காக வெளியே அழைச்சிட்டு போக விரும்புகிறதா சொன்னப்போ ரத்னசாமி மறுக்கலை. பூர்ண சம்மதத்தோடு அனுப்பி வச்சார். காரை அவனே தான் ஓட்டினான். அவன் பக்கத்தில் உக்காந்த கங்கா அவன் மேலே படாமல் கதவோடு ஒட்டிக்கிட்டு உக்காந்துருந்தான். அதை பார்த்து அவன் பார்க்காத மாதிரி இருந்தான். கூரை புடவையை அவனே தான் தேர்ந்தெடுத்தான். அவள் 2 பட்டுச்சலையை மட்டும் ரொம்ப சாதாரண விலைக்குள்ளே இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்தான். நகை கடையில் அவன் தனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி முடித்தான். அவள் ஒரே ஒரு தங்க சரடு மட்டும் வாங்கிக்கிட்டான். அம்மாவோட நகைங்க நிறைய இருக்குது, ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னப்போ அவன் சிரித்தான். தங்கம், வைரம், பட்டு, பனாரசு இதுக்கெல்லாம் மேலே உங்களோட தூய்மையான அன்பு எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை அவளுக்கு. ஆனால் பேச்சு வரலை. உண்மையிலே அவளுக்கு வேண்டியது என்ன? உண்மையான உணர்வோடு நேசிக்கிற கணவனோட கூடி வாழ்கிற இன்பமான வாழ்க்கை. அவளுக்கு அது கிடைக்குமா? ஆமாம், அந்த பூரணி அவங்களோட தான் தொடர்ந்து தங்க போகிறாளா? அவளுக்கு இனம் புரியாத ஒரு கலவரம் அடி வைத்து பிசைஞ்சது. கல்யாண மண்டபத்தில் கூட்டமே இல்லை. நரேந்திரனுக்கு உறவுக்காரங்கன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பக்கம் இருந்து பூரணியும் தாயம்மா தங்கப்பன் இங்கே 3 பேர் தான் வந்திருந்தாங்க. தாயம்மா கல்யாணத்துக்கு ஐயா எடுத்து கொடுத்த பட்டு சேலையில் பெருமையாக வளைய வந்துட்டு இருந்தான். தங்கப்பன் வாயில் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு குதப்பிக்கிட்டு சந்தோஷத்தோடு அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். நரேந்திரனோட பிஏ யோகநாதன் குடும்பத்தோட முன்னாள் ராத்திரியே வந்துட்டார். கல்யாண ஏற்பாடெல்லாம் அவரோட பொறுப்பில் தான் இருந்தது. நரேந்திரனோட வியாபார நண்பர்கள் கொஞ்சம் பேரும், அலுவலகத்தில் வேலை செஞ்ச ஊழியருங்க அவங்க மனைவி பிள்ளைங்கன்ட்டு கொஞ்சம் பேர் மட்டும்தான் கூட்டம் சேர்ந்துருந்தது. ரத்னசாமிக்கும் பெரிய உறவினர்கள் சொல்லிக்க நிறைய பேர் வரல. திருத்தணியில் கல்யாணமா, காலையில் முகூர்த்தமா, யாரால அந்த வேலைக்கு அவ்வளோ தூரம் போக முடியும்? கல்யாண பத்திரிக்கையை பார்த்த உடனே நிறைய பேர் கல்யாணத்துக்கு போகணுன்ற முயற்சியை கைவிட்டாங்க. ரத்னசாமிக்கு நெருங்கிய உறவுன்னு யாரும் கிடையாது. சுபாவத்தில் அவர் யார் கூடயும் ஒட்டாத பிறவி. வியாபார காலத்தில் தெரிஞ்சவங்க மட்டும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. கிராமத்தில் தனியாக இருந்த அவரோட ஒன்று விட்ட தங்கச்சி காயம்பு 2 நாள் முன்னாடியே பத்திரிக்கை பார்த்தோன்னு வந்துட்டாங்க. ரத்னசாமி அவங்கள தன்னோட காரில் அழைச்சிட்டு வந்திருந்தார். அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. கங்கா கல்யாணம் ஆகி அவளோட கணவன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவரையும் வீட்டையும் கவனிக்க ஒரு ஆள் வேணுமே. அதனால் காயம்பூவை தன்னோட வீட்லேயே தங்க வச்சுக்கலான்னு அவர் நினச்சிருந்தார். காயம்பூக்கிட்ட கேட்டப்போ அவங்களும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. அரை நாள் பட்டினியாக எந்த மழைக்கு எந்த மண் இடிஞ்சு விழுமோன்னு நினச்சிட்டு கிராமத்தில் இருந்தவளுக்கு நிம்மதியாக ஒரு வாழ்கிறதுக்கு இடமும் சாப்பிட்றதுக்கு சோறும் கிடைக்கும்போது கசக்கவாசையும். ரத்னசாமி மணமேடையில் உக்காந்துருந்த தான் மகா கங்காவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. பிடிச்சாலும் பிடிச்சோம் நல்லா புளியங்கொப்பா பிடிச்சிருக்கோன்னு கர்வம் அவருக்கு. கல்யாண பத்திரிக்கையில் குறிப்பிட்ட மாதிரி விடியற்கால முகூர்த்தம்னு சொன்ன அந்த நேரத்தில் கெட்டி மேளம்னு புரோகிதர் குரல் கொடுக்க, குழந்தைங்களோட சத்தம், வந்தவங்களோட பேச்சு குரல் இதெல்லாம் அமைக்கிட்டு கல்யாண மண்டபமே அதிர்ற மாதிரி கெட்டி மேளம் முழங்க நரேந்திரா அவரோட மகா கங்கா கழுத்தில் 3 முடிச்சு போடுறத பார்த்து ஆனந்தத்தில் அவர் பூரிச்சு போனார்.
பூரணி காமாட்சி விளக்க கையில் பிடிச்சிட்டு பின்னாடி நிற்கிறத பார்த்தவருக்கு நாத்தனாரா 10 பேர் முன்னாடியே அவன் நிரூபிச்சிட்டானே, இனி அவளை பற்றி எதுக்கு கவலைப்படணும் அப்படின்னு ஆறுதல் அவருக்கு. மாலையும் கழுத்துமா தான் காலில் விழுந்த மணமக்களை மனசார வாழ்த்தினார். கல்யாணம் முடிஞ்ச உடனே மணமக்கள் கோயிலுக்கு போய் அபிஷேக ஆராதனையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே கல்யாணத்துக்கு வந்தவங்கெல்லாம் சாப்பாட்டை முடிச்சுட்டு வெத்தலை போய் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. கோயிலில் ரொம்ப எளிமையாக கல்யாணம் நடந்ததும் ஒரு வகையில் நல்லதுன்னு பட்டது ரத்னசாமிக்கு. இதுவே சிட்டியில் நடந்திருந்தால் பொண்ணோட அப்பான்ற வகையில் அவர் அங்கே இங்கே போய் எல்லாரையும் வரவேற்று ரொம்பவே களைச்சி போயிருப்பார். இதயம் பலவீனமானனால அவருக்கு இந்த அலைச்சல் தாக்கு பிடிக்காது. வெத்திலையை மென்னுக்கிட்டே கூடத்துக்கு வந்தவர் முன்னாடி மருமங்க வந்து நின்னான். யோகநாத குடும்பத்தோடு சென்னைக்கு நீங்கள் போயிடுங்க, நானும் கங்காவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மைசூருக்கு கிளம்ப போகிறோம். காரை நானே ஓட்டிக்கிட்டு போக போகிறேன். நரேந்திரன் இதை சொல்லி முடித்தோடனே, கோயிலில் கல்யாணத்தை உங்கள் அம்மா விருப்பப்படியே முடிச்சுக்கிட்டீங்க, எனக்கும் நிம்மதி தான். மைசூருக்கு போகிறதுக்கு முன்னாடி கல்யாணத்தை இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறது நல்லது இல்லையா? இதெல்லாம் தேவையா மாமா? கடவுளோட சாட்சியை விடவா சட்டத்தோட சாட்சி உங்களுக்கு பெருசாக தெரியுது சொல்லிட்டு வேடிக்கையாக சிரித்தான் நரேந்திரன். அதுக்குள்ள மாப்பிள்ள, ஒரு சமயம் நீங்கள் வியாபாரம் சம்மந்தமாக வெளிநாடு போகணுன்னா கங்கா கூட வரணுன்னா விசா வாங்க உங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணுமே, இங்கே பதிவு செஞ்சால் சௌகரியமாக இருக்கும்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க மாமா, ஏற்கனவே நான் ஏற்பாடு செஞ்சுட்டேன். அதை முடிச்சுட்டு தான் நான் மைசூருக்கு போகிறதா ஏற்பாடு. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டார் ரத்னசாமி. கொஞ்ச நேரம் கழித்து யோகநாத கூட அவரும் கூட சேர்ந்து அந்த ரிஜிஸ்டர் மேரேஜை முடிச்சுக்கிட்டு திருப்தியாக திரும்பினாங்க. மணமக்கள் மைசூருக்கு கிளம்புன உடனே யோகநாத குடும்பத்தோட காயம்புவை கூட்டிகிட்டு சென்னைக்கு நிம்மதியாக கிளம்புனார் அவர். கோயிலில் எளிமையாக கல்யாணம் நடந்தாலும் சட்டப்படியும் அதை உறுதிப்படுத்தியாச்சு. இனி நரேந்திரன் பணத்திமிரில் அவர் பொண்ணை எதுவும் செய்ய முடியாது. இனி அவர் கவலைப்பட தேவையே இல்லை. கங்காவுக்கு இந்த ஒரு வாரம் எப்படி ஓடி போனதுன்னே தெரியல. அது ஒரு மறக்க முடியாத இனிய அனுபவம். நரேந்திரன் அவகிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டான். பிருந்தாவன தோட்டத்தில் அவளை அங்கங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்தான். மைசூரில் அவள் பார்க்க விரும்பின இடத்தெல்லாம் சுற்றி காமிச்சான். அவள் ஆசைப்பட்ட பொருளெல்லாம் அவளுக்கு உடனே வாங்கி கொடுத்தான். கங்காவுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நரேந்திரன் போல் அன்பான கனவு அவளுக்கு கிடைச்சது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுக்கு அவள் என்ன விதத்தில் ஈடு செய்ய முடியும்? வீட்டுக்கு திரும்பின உடனே கண்ணும் கருத்துமாக அவனை பார்த்துக்கணும். பரிவோடையும் பாசத்தோடையும் அவனை பார்த்துக்கணும். இன்ப துன்பம் எல்லாத்தையும் சமமாக பகிர்ந்துக்கிட்டு அவனோட அன்பு மனைவியாக நல்ல பண்பான பொண்ணாக நடந்துக்கணும். இதுதான் அவள் இந்த பாக்கியத்துக்கு செய்யும் ஈடு. இதையெல்லாம் நினச்சி அவள் இன்ப பெருமூச்சு விட்டாள். மறுநாள் முழுக்க கடைங்களுக்கு அலைஞ்சி தெரிஞ்சதுலேயே பொழுது போயிடுச்சு. பல இடத்துல ஏறி இறங்கினதில் அவள் ரொம்ப களைச்சி போயிருந்தா. மறுநாள் காலையிலேயே கிளம்பணும்னு சொன்னனால வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவள் படுக்க போனாள். மைசூர்லேருந்து பெங்களூர் வர்ற வரைக்கும் கார்லேயே தூங்கிட்டா. பெங்களூரில் ஒரு ஹோட்டல் முன்னாடி காரை நிறுத்தி காலையில் காப்பி டிஃபன் சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போனான். சென்னைக்கு திரும்ப வண்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவள் பக்கம் திரும்பி மெதுவாக சொன்னான், நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா பரிசாக அதை கொடுப்பாருன்னு நினச்சேன். கங்கா திடுக்கிட்டு, எதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டான். அந்த வைரப்பிள்ளையாரை பற்றி தான் சொல்கிறேன். அதை இப்போவாது கொடுத்து அவர் செஞ்ச தப்புக்கு பிராய்ச்சித்தம் தேடிக்கலாம் இல்லையா? மனுஷன் லேசுப்பட்டவர் இல்லை, சரியான மோசடிக்காரு. அப்பாவை பற்றி அவன் மட்டமாக பேசினது சுருக்குன்னு அவன் நெஞ்சில் தச்சுது. என்ன பதிலை காணோம்? அவன் வண்டி ஓட்டிக்கிட்டே கோவத்தோடு அவளை கேட்டான். கங்கா நடுங்கி போயிட்டான். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவள் கூட காதலோட கொஞ்சி பேசினவன் இப்படி கடுமையாக அவளை அதட்டுறானே. நெஞ்சி படப்படக்க அவள் நடுங்கிட்டே, உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாது. அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பொண்ணு நீ. என்னை ஏமாற்றிட்டு தான் உங்கள் அப்பா நினச்சிட்ருக்காரு. உண்மையிலேயே ஏமாற போகிறது அவர் தான். என்ன சொல்கிறான்? ஒன்றும் புரியாமல் குழப்பத்தோடு பார்த்த கங்காவுக்கு அவன் முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது. அவள் என்ன தப்பு செஞ்சா? எதுக்காக இப்படி கோபமாக பேசுகிறான்? வழியெல்லாம் வேதனை தாங்காமல் காரோட கதவோட சாஞ்சிக்கிட்டு கண்ணில் கண்ணீரோடு உக்காந்துருந்தா. கடவுளே, இது என்ன சோதனை? அவளோட மனசு புலம்பிகிட்டு இருந்தது. மத்தியானம் நல்ல வெயில். ரோட்டோரமாக ஒரு புளிய மரத்து நிழலில் வண்டியை நிறுத்தினான் நரேந்திரன். ஏற்கனவே ஃப்ளாஸ்கில் வாங்கி வச்சுருந்த காப்பியை 2 டம்ளரில் ஊற்றிட்டு
பிஸ்கெட் பாக்கெட்டை பிரித்து ஒரு பிளாஸ்டிக் தட்டில் கொட்டி அவகிட்ட நீட்டினான். சாப்பிடு, வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நேரமாயிடும். வழியில் ஹோட்டலில் நிறுத்துறதுக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை. அவனோட முகத்தை கூட நிமிர்ந்து பார்க்க துணிச்சல் இல்லை அவளுக்கு. கொளுத்துற வெயிலுக்கு இந்த புளிய மரத்து நிழல் ரொம்ப சோகமாக இருந்தது. காரை விட்டு இறங்கி காப்பியை குடிச்சிக்கிட்டு வயல்வெளியை வேடிக்கை பார்க்கும்போது ஒரு கணவன் மனைவி களத்து மேட்டுக்கிட்ட இருந்ததை பார்த்தா. அவள் தண்ணியோ இல்லை மோரோ ஏதோ கொடுக்க அவன் அதை குடிச்சிட்டு கட்டில் மேலே உட்காந்துட்டு காலாட்டிக்கிட்டு சிரித்தபடி ஏதோ சொல்ல அவள் வெத்தலையில் சுண்ணாம்பு தடவி அவங்ககிட்ட கொடுத்துட்டு இருந்தாள். இது சினிமாவில் பார்த்த மாதிரி இருந்த காட்சியை அவள் வேடிக்கை பார்த்துட்டே காப்பியை குடிச்சு முடிச்சாள். என்ன பார்க்குற? காரம் பங்களாவும் இல்லைனாலும் களத்து மேட்டில் கொடுத்துன செய்கிற புருஷன் பொண்டாட்டி எவ்வளோ ஆசையும் பாசமாக இருக்காங்க தானே நினைக்கிறேன். கங்கா திடுக்கிட்டு போனான். எப்படி அவன் நினச்சதை அவன் யூகிச்சான்? அவள் வாழ்க்கையில் வேண்டியதெல்லாம் அன்பான கணவன் தானே. இந்த அந்தஸ்து ஆஸ்தி இதெல்லாம் அவள் எதிர்பார்க்கவே இல்லையே. அந்த சாதாரண தம்பதி போல் அவனும் அவளும் மனசு ஒத்து வாழ முடியாதா? இதை நினைக்கும் போதே அவள் கண்ணு கலங்கிடுச்சு. நாமளும் இவங்களை விட அந்யோன்யமாகவே வாழ ஆரம்பிச்சிருக்க முடியும். ஆனால் உங்கள் அப்பா அந்த அன்பில் தான் மண்ணை வாரி போட்டாரே, என்ன செய்ய அப்படின்னா. எங்கேருந்தோ பரட்டை தலையோட ஒரு சின்ன பையன் இவங்க காரை வேடிக்கை பார்த்துட்டு அங்கே நின்றுட்டு இருந்தான். அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை எடுத்து அவங்ககிட்ட கொடு. உங்கள் அப்பா போலவே எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கணும்னு நினைக்காத. இது கேட்ட உடனே அவள் முகம் சிவந்து போச்சு. இது உங்கள் பொருள், உங்களோட அனுமதி இல்லாமல் நான் எப்படி கொடுப்பேன்? பளிச்சுன்னு அவனுக்கு பதில் சொல்லணும்னு கோவத்தில் அவன் நாக்கு துடிச்சுது. ஆனால் ஊர் திரும்புகிற வழியில் அவன்கிட்ட எதுக்கு வம்பு? பேசாமல் அந்த பையன்கிட்ட பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்துட்டு காரில் ஏறிக்கிட்டான். அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. சாயந்தரம் நேரம் போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட தொடங்கிடுச்சு. அவனோட பங்களாவுக்கு போன உடனே அவன்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுன்னு பல விதமாக யோசிச்சுட்டே வந்தவளுக்கு கண்ணை மூடி திறந்தப்போ அது திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெருவுக்குள்ளே போயிட்டு இருந்தான். அவளோட வீட்டு பக்கத்தில் வண்டியை நிறுத்தினவன், நீ போய் காலிங் பெல் அடி, நான் வரேன்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ண போயிட்டான். ரத்னசாமி காலண்டரை பார்த்தவர், 10 நாள் தான் ஆயிருக்கு இவங்க ஹனிமூன் போய், எப்படியும் இன்னும் 2 வாரம் கழித்து தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 இருக்குதுன்னு நினச்சிட்டு அவர் நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு சந்தோஷமாக உக்காந்துட்டு இருந்தார். உடம்பு சரியில்லாமல் ஆனதுலேருந்து கங்கா அவருக்கு பத்திய சாப்பாடு தான் கொடுத்தா. வெத்தலை பாக்கு போடுறதையும் நிறுத்தியிருந்தார். காப்பியை கண்ணால் கூட பார்க்குறதில்ல. மகா கல்யாணம் ஆகி போன உடனே காயம்பூவை நல்லா விதவிதமாக சமைச்சு போட சொல்லி நல்லா ருசியாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தார். காலிங் பெல் அடித்த உடனே கதவை திறந்தவருக்கு மகளையும் மருமகனையும் பார்த்த உடனே சந்தோஷமான அதிர்ச்சி. வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு வாயெல்லாம் பல்லா அவங்கள வரவேற்றாரு. 2 பேக் எடுத்துகிட்டு வந்து கூடத்தில் வச்சவன், இந்த 2 மட்டும் தானே உன்னோடது அப்படின்னு அதட்டுற குரலாக கேட்க கங்காவும் தலையாட்டினான். உங்கள் பொண்ணை பத்திரமா உங்ககிட்டயே சேர்த்துட்டேன், நான் இப்போ கிளம்புறேன். நரேந்திரன் இப்படி சொன்ன உடனே அவர் குழப்பமாக அவனை பார்த்தாரு. நீங்கள் போயிட்டு வந்ததுனால ரொம்ப அலுப்பாக இருந்திருக்கோம். 2 நாள் என்ன, 4 நாள் கூட தாராளமாக இங்கே இருக்கட்டும். ஒரு நாள் பார்த்து கங்காவை நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க, சிரிச்சுக்கிட்டே சொன்னார் ரத்னசாமி. ஆனால் பொண்ணோட முகத்தை பார்த்த உடனே அவர் ஆடி போயிட்டார். இங்கேயே தான் கங்கா இனி இருக்க போகிறா, என் வீட்டுக்கு நான் அழைச்சிட்டு போக போகிறதில்ல. மாப்பிள்ளை என்ன சொல்கிறீங்க? கங்காவை என் வாழ்க்கையிலேருந்து விளக்கிட்டேன், புரிஞ்சுதா? கோபத்தோடு சொன்ன நரேந்திரன் வேகமாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டான். என்னம்மா, என்ன நடந்தது? உங்களுக்குள்ளே ஏதாவது தகராறா? ரத்னசாமி பொண்ணுக்கிட்ட கனிவாக கேட்டார். பணத்தையும் அவனோட ஆர்ப்பாட்டத்தையும் நம்பி பொண்ணை கொடுத்ததுக்கு முகத்தில் நல்லா கரியை பூசிட்டானே, கங்கா என்ன தப்பு செஞ்சா? இவ்வளோ கோபத்தோடு போகிறாரு மாப்பிள்ளை. ஐயோ கடவுளே, பெரிய இடத்துல பொண்ணை கொடுத்துட்டோன்னு ரொம்ப கர்வமாக இருந்தோம், ஒரேடியாக இப்படி ஒரு இடியா? அவருக்கு மூச்சே நின்றுடும் போல் இருந்தது. கதவை தாழ்பால் போட்டுட்டு சேரில் வந்து தொப்புன்னு விழுந்தார். காயம்பு அவங்க பேசினதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாள். என்ன தான் நடந்ததுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலன்னா அவள் தலையே வெடிச்சிடும் போல் இருந்தது. கிராமத்தில் ஊர் வம்பெல்லாம் அளந்து பேசி பழக்கப்பட்டவா. பட்டணத்தில் அவளை கட்டி போட்ட போல் அலுப்பாக இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே ஒரு குழப்பம். புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்குள்ள மனஸ்தாபம். இதுவே அவளுக்கு சுவாரஸ்யமான வம்பு கிடச்ச மாதிரி தோணுச்சு. சமையல் கட்டில் இருந்தவா கூடத்துக்கு வந்து, என்னம்மா நடந்தது? மாப்பிள்ளையும் இப்படி கோபமாக போகிறாரு? அப்பா தான் கேட்குறாருல, விவரமாக சொல்லுமா அப்படின்னு குழஞ்சிக்கிட்டே கேட்டாள். அவள் எதிர்க்க பேசுகிறதுக்கு கங்காவுக்கு விருப்பம் இல்லை.
கங்கா மானத்துக்கு அஞ்சிரவா. தன்னோட அப்பா மேலே கணவன் வச்சிருக்கிற அந்த மட்டமான அபிப்பிராயத்தை வெளிப்படையாக அவள் எப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாமல் வைர பிள்ளையாரை பற்றி 3வது ஆள் எதிர்க்க எப்படி பேசுவா? ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருந்தார், நேற்றுலேருந்து தான் நம்ம மேலே கோபம். என்னத்துக்கு எதுக்குன்னு ஒரு பொண்ணு கேட்க மாட்டியோ? காயம்பு வேகமாக கேட்க, எனக்கு தெரியாது, ஏன்னே தெரியாதுப்பா, நான் தப்பு எதுவும் செய்யலை சொல்லிட்டு முகத்தை கையால் மூடிக்கிட்டு குலுங்கி அழுதா கங்கா. உண்மையிலே கங்காவுக்கு வைரப்பிள்ளையாரை பற்றி எதுவுமே தெரியாது. தன்னோட அப்பா இப்படி மோசடி செஞ்சுருப்பாருன்னு அவளால் நம்பவே முடியல. தன்னோட அப்பாவை மோசடிக்காரன்னு சொன்ன நரேந்திரன் மட்டும் எந்த விதத்தில் யோக்கியம்? அவள் மனசை கவர்ந்து காதலிக்கிற மாதிரி நடித்து கல்யாணமும் செஞ்சுக்கிட்டு தேனிலவெல்லாம் கொண்டாடின பிறகு தன்னோட வஞ்சத்தை தீர்த்துக்கிட்ட நரேந்திரன் நேர்மையானவனா என்ன? அதை நினச்சி அவள் வருந்தினான். இப்படியே கொஞ்ச நாள் கழிஞ்சது. அக்கம் பக்கத்தில் ரொம்ப பழக்கம் வச்சுக்கொள்ளாததும் ஒரு வகையில் நல்லதாக இருந்தது. இல்லைன்னா பக்கத்து வீட்டு பாட்டி, எதிர் வீட்டு அம்மான்னு சும்மா இருப்பாங்களா? இன்னும் ஏன் புகுந்து வீட்டுக்கு போகலைன்னு கேள்வியாலேயே தொலைச்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்த மாதிரி காயம்பு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அடுப்பங்கரையில் தனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்த கங்காவை அவள் தினமும் தூண்டி துருவி கேட்டுக்கிட்டே இருந்தாள். அப்பா கிட்ட மனசு விட்டு பேச முடியலன்னா என்ன? நான் தான் அம்மா போல் வீட்டில் இருக்கேன்னு என்கிட்ட சொல்லுமா. மாப்பிள்ளைக்கு உனக்கும் என்ன தகராறு? அவருக்கு உன் மேலே ஏன் கோவம்? வரதட்சணை சீர் எதுவும் வேணான்னு அவர் தானே சொன்னார். ஒரு வேளை கல்யாணத்தப்போ உங்கள் அப்பா ஏதாவது தப்பாக பேசிட்டாரோ? நீ படிக்கும்போது நல்லா அடக்கமாக காலேஜுக்கு போயிட்டு தானே வந்த. எவனாவது போறாமையில் உன்னை பற்றி தப்பாக ஏதாவது மாப்பிள்ளைகிட்ட கதை கட்டிட்டானா? உண்மையை என்கிட்ட சொல்லு, போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன். ஏம்மா கங்கா, இப்படி செஞ்சா என்ன? ஒரு நல்ல நாள் பார்த்து நானும் உன் அப்பாவும் உன்னை அங்கே கொண்டு போய் விட்டா என்ன? அதுக்கப்புறமும் துரத்திடுவாரன்னு மாப்பிள்ளை, அதையும் பார்த்துடுவோமே. ஏம்மா கங்கா, மாப்பிள்ளை வீட்டில் இருக்கிற பூரணி அவருக்கு உண்மையிலேயே சொந்தம் இல்லையாமே. ஏதோ அந்த காலத்தில் அவங்க தாத்தா பண்ண உதவிக்காக அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காராம். இதை நீ நம்புறியா? ஒரு சமயம் ஒரு வேளை இதெல்லாம் அந்த பொண்ணு வேலையோ? வெட்கப்படாமல் என்கிட்ட சொல்லுமா. கங்காவுக்கு தலைமுடியை பிச்சுக்கிட்டு ஓன்னு கத்தணும் போல் இருந்தது. அப்பாவுக்கு உதவியாக இருப்பான்னு கிராமத்தில் இருந்த கிழவியை கொண்டு வந்து வீட்டில் வச்சது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவருக்கு நம்ம மேலே இருக்கிற மனஸ்தாபத்துக்கு என்ன காரணம்னே எனக்கு விளங்கலையே. ஒன்றுமே சொல்லாமலா கொண்டு வந்து உன்னை இங்கே தள்ளிட்டு போனார் மாப்பிள்ளை? காயம்பு விடாப்படியே கேட்டா. அதான் அத்தை, அவருக்கு எதுக்காக என் மேலே கோபம்னு எனக்கு புரியலையே. நான் என்ன செய்வேன்? கோபத்தை அடக்கிட்டு மெதுவாக முணுமுணுத்தா. எவ்வளோதான் காயம்பு கேட்டாலும் கங்கா மூச்சு விடலை. தன்னோட அப்பாவை பற்றி நரேந்திரன் இழிவாக பேசினதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவள் சொல்லலை. ரத்னசாமியும் தன் பொண்ணுக்கிட்ட கேட்டு பார்த்தாரு. அவள் எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலை தான் சொல்லிகிட்டு இருந்தா. தெரியலப்பா, திரும்பி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வழியில் அவருக்கு கோவம் வந்துடுச்சு. எதுக்குன்னே எனக்கு புரியல. நான் எதுவும் தப்பாக பேசலை, நான் எதுவும் செய்யலை. எனக்கே உண்மை என்னென்னு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும் சொல்லிட்டு அவள் அழுதா. ரத்னசாமிக்கு ஒரே குழப்பம். எதுக்காக நரேந்திரன் பொண்ணை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு இப்படி கிளம்பணும்? அதனோட காரணத்தை அவர் கண்டே பிடிச்சே ஆகணும். அவங்கிட்ட போய் ஆத்திரத்தில் கத்தி சண்டை போடுறதில் பிரயோஜனமே இல்லை. இப்போது விஷயம் முள் மேலே போட்ட சேலையாக இருக்குது. மெதுவாக அவங்கிட்ட தாழ்ந்து தான் பேசி ஆகணும். அடுத்த நாள் சோத்துக்கே இல்லாத நிலையில் வந்த அனாதை பயலுக்கு அந்தஸ்து வந்ததும் ஆட்டம் போடுறான். பொண்ணை கொடுத்தாச்சு, கண்ணை புண்ணாக்கிக்காமல் தந்திரமாக பேசி தான் பார்க்கணும். அதுக்குன்னு இப்படியே விட்டுட முடியாதே. கங்காவோட கதி என்ன ஆகுறது? ஒரு வழி செஞ்சே ஆகணும். பெத்தவன்னு ஒரு கடமை இருக்கே. நைட்டும் பகலுமா அதே யோசனையில் இருந்தவர் மறுநாள் காலையில் எழுந்த உடனே காஃபி டிஃபனை முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டார். முன்ன மாதிரி இருந்தால் கங்கா கட்டாயமாக கேட்டிருப்பா. உடம்புக்கு முடியாதப்போ எதுக்குப்பா காலையில் வெயிலில் போகிறீங்க? தனியாக ரொம்ப தூரம் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு இல்லையா அப்படின்னு உரிமையோடு சொல்லியிருப்பான். ஆனால் இப்போது புருஷனும் கைவிட்டு அப்பாவோட மதிப்புலேயும் அவள் மட்டமாயிட்டாளே. வாயை திறந்து கேட்கறதுக்கு பயந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அவர் ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு ஆட்டோவை கைத்தட்டி கூப்பிட்டு அதில் ஏறிட்டு போனார். நரேந்திரன் பங்களா முன்னாடி இறங்கினவர் கேட்டுக்கிட்ட போகும்போது அந்த வாட்ச்மேன் சல்யூட் அடித்தான். தன்னோட எஜமானரோட மாமனாருன்னு அடையாளம் தெரிஞ்சு வச்சுருக்கானே,
நல்ல சகுனம் தான் நினச்சிட்டு உள்ளே நுழையும் போது திம்மை அவரை பார்த்துட்டு குறைச்சிது. அதை கட்டி போட்டுக்கிட்டே தங்கப்பேன், ஐயா குளிச்சுட்டு இருக்காங்க, உள்ளே வந்து உக்காருங்க, நான் அம்மாவை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உள்ளே நுழைஞ்சான். ஹாலில் இருந்த சோஃபாவில் உக்காந்தாரு ரத்னசாமி. யார் இது வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டுகிட்டே வந்த பூரணியை பார்த்தவர் அப்படியே முகம் இறுகி போனார். அவரோட மகன் இருக்க வேண்டிய இடத்துல இவளை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த தப்பை மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் நாடகம் ஆடுறான் அயோக்கியன் நரேந்திரன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே மாப்பிள்ளையே ரொம்ப மோசமாக திட்டிகிட்டு இருந்தார். வாங்க உட்காருங்க, நரேந்திரன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெளியில் கிளம்புற நேரம்தான் சொல்லிக்கிட்டே உள்ளே போனவா கையில் தட்டில் ரவா கேசரியும் காப்பியும் கொண்டு வந்து வச்சா. இதெல்லாம் நான் ரொம்ப சாப்பிட்றதில்லம்மா, மன்னிச்சுக்கோ அப்படின்னாரு. அப்போது கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வரட்டுமா, ஐஸ் போட்டு சில்லுன்னு கொண்டு வரேன். அதை கேட்ட உடனே அவருக்கு ஆத்திரம் பற்றிக்கிட்டு வந்தது. ஒன்றும் வேணாம், நீ இந்த வீட்டை விட்டு போனாலே புண்ணியமாக இருக்கும். ஐஸ் போட்டு ஜூஸ் குடித்தா மட்டும் வயிற்றுச்சல் போயிடுமா? எனக்கு இப்போல்லாம் காரணம் புரியுது. நீங்கள் உட்காந்துக்கிட்டுன்னு படப்படன்னு ஏதேதோ சொல்ல தோணுச்சு அவருக்கு. ஆனால் அவர் வந்த காரியம் முடியணுமே. கோபத்தை அடக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதுமா, மாப்பிள்ளையை பார்த்து பேசிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கு மேலே பூரணி அங்கே நிற்கலை. ஹனிமூனுக்கு போன நரேந்திரன் திரும்பி வந்தப்போ அண்ணி எங்கன்னு அவள் கேட்டா. உங்கள் அண்ணி அவள் பிறந்த வீட்டில் இருக்கா அப்படின்னு சொன்ன நரேந்திர முகத்தில் தெரிஞ்ச கோபத்தை பார்த்து அவளுக்கு பயம் வந்துடுச்சு. அதுக்கு மேலே அவள் எதுவும் கேட்கல. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமும் கங்கா வராதனால ஏதோ கனவு மனைவிக்குள்ளே ஏதோ சண்டை போல இருக்குன்னு நினச்சா. கங்கா அண்ணி எப்போ இங்கே வருவாங்க அப்படின்னு ஒரு 2 தடவை கேட்டு பார்த்தா. ஆனால் நரேந்திரன் எதுவும் பதில் சொல்லாமல் கோவத்தோடு அவளை மறைச்சான். ரத்னசாமி தன்னோட பொண்ணை நல்ல நாள் பார்த்து அழைச்சிட்டு வர்றதை பற்றி பேச வந்திருக்கிறாரு அப்படின்னு நினச்சபடி டைனிங் டேபிள் தடுப்புக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டான். மாடியிலேருந்து இறங்கி வந்த நரேந்திரன் ஹாலுக்கு வந்தான். அவனை பார்த்தோன்னே உக்காந்துட்டு இருந்த ரத்னசாமி எழுந்து வணக்கம் சொன்னார். அவனும் வணக்கம் அப்படின்ட்டு அவர் எதிர்க்கையே கால் மேலே கால் போட்டு கர்வமாக உக்காந்தான். மாமனாருக்கு எதிர கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் கால் மேலே கால் போட்டு அவன் அசட்டியாக உட்காந்ததை பார்த்த பூரணிக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க என்ன பேசுனாங்கன்றது காதில் விடலை. ஆனால் அவங்களுக்குள்ள காரசாரமான பேச்சுவார்த்தை ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா. மாப்பிள்ளை, முடிவாக என்ன தான் சொல்கிறீங்க? ரத்னசாமியோட ஓங்குன குரல் கேட்டது. முடிவை தான் சொல்லிட்டேனே. என்னை மோசம் செஞ்ச உங்களுக்கு இதுதான் தண்டனை. நான் எப்படி என் பொருளை இழந்து தவிச்சேனோ அதே மாதிரி உங்கள் பொண்ணு வாழா வெட்டியாக வீட்டோடு இருக்கிறத பார்த்து நீங்கள் ஏங்கி தவிக்கணும். இந்த அக்கிரமத்துக்கு இதுதான் தண்டனை, அவ்வளவுதான். இனி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை சொல்லிக்கிட்டே நரேந்திரன் எழுந்து உள்ளே போனான். பூரணிக்கு அவங்க கடைசியாக பேசின இந்த சத்தம் காதில் கேட்டுது. அவளுக்கு ஒன்றும் புரியல. குழப்பமாக நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாள். வெளுத்து போன முகத்தோட நட தள்ளாடியபடி வந்த ரத்னசாமியை பார்த்து கங்கா திடுக்கிட்டு போனான். என்ன நடந்ததுன்னு கேட்குறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. சின்ன வயசுலேருந்தே அவள் அவங்க அப்பா கூட நெருங்கி பழகினது கிடையாது. அவரே ஏதாவது சொன்னாதான் கேட்டுக்கிற பழக்கம். கொஞ்ச நாள் அவருக்கு ஞாபக மறதி அதிகமாகிட்டே வந்தது. அவர் வழக்கமாக பார்க்குற டாக்டர்கிட்ட கேட்டப்போ, இதெல்லாம் இந்த வயசில் வர்றது தான், இந்த மாதிரி வயசாக ஆக சில பிரச்சனைங்க வரத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் மருந்து மாத்திரைலாம் கிடையாது, நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஏதாவது ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். வெளியிலேருந்து வந்த ரத்னசாமிக்கு மூச்சிறைப்பு அதிகமாக இருந்தது. அதை பார்த்த கங்கா, அப்பா நீங்கள் மருந்து சாப்பிடாமல் வெளியே போயிட்டீங்க சொல்லிக்கிட்டு மருந்து மாத்திரை இருக்கிற அந்த பிளாஸ்டிக் டப்பாவை எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வச்சான். கங்கா, உள்ளே போய் என் பீரை கீழ்த்தட்டில் ஒரு வலது பக்கத்தில் ஒரு சிவப்பு டைரி இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாரு. அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை பிரித்து பார்த்தவருக்கு முகத்தில் ஏமாற்றம் தான் தெரிஞ்சுது. உன்னை வாழ வைக்கணும்னு பார்த்தா உன் துரதிர்ஷ்டம் குறுக்க நிற்குதே அப்படின்னு கத்துனார். கையில் இருந்த டைரியை தூக்கி அடித்தார். அடுப்படியில் வேலையாக இருந்த காயம்பு ஓடி வந்தான். அதிர்ச்சியோடு நின்றுட்டு இருந்த கங்காவையும் கோபத்தோடு இருந்த ரத்னசாமியும் பார்த்து, எதுக்கு அவன் மேலே கோச்சிக்கணும், என்ன ஆச்சு? எனக்கு வயசாச்சு, வியாதி வேற வந்துட்டுது, நான் பொட்டுன்னு போயிட்டா இந்த பொண்ணு கதி என்ன ஆகுது? அதனால தான் அவனை போய் காலையிலே பார்க்க போனேன், மூஞ்சில் கறியை பூச்சிட்டு வந்திருக்கிறேன். மருமக பிள்ளை என்ன சொன்னார்? காயம்பு கேட்ட உடனே, மருமக பிள்ளையா அவன்? என் உயிரை வாங்க வந்த யமன், பாவி நிபந்தனை போடுறான்,
உன் பொண்ணு உன் வீட்டோடையே இருக்கட்டும், அப்போ தான் உனக்கு புத்தி வரும்னு அலட்சியமாக பேசுகிறான். அப்படியா? என்ன நிபந்தனை? காயம்பூவை ரத்னசாமி வெறிச்சு பார்த்தாரு. அவருக்கும் மருமகனுக்கும் இடையே இருக்கிற அந்த உண்மை நிலைமையை சொல்ல முடியாமல் ஆத்திரத்தோடு கத்துனார். அம்மாவை முழுங்கினப்பவே தெரியும், காலம் முழுக்க என் தலையில் சுமையாக இருப்பான்னு. அதை கேட்ட உடனே கங்கா கண்ணில் தண்ணீர் வர கீழே பார்த்தா. அம்மாவை நான் முழுங்கினதுனால இது ஏற்படலை. அந்த வைரப்புள்ளியாரை நீங்கள் முழுங்கிட்டதா சந்தேகப்பட்டு நரேந்திரன் என்னை தண்டிக்கிறாரு. இதையெல்லாம் சொல்லணும்னு அவள் மனசு துடிச்சுது. ஆனால் ரத்னசாமி ரொம்ப கோவக்கார மனுஷன். ஆத்திரத்தில் பொண்ணுன்னு கூட பார்க்காம வெளியே தள்ளி கதவு சாத்திடுவார். இப்போ அவரையும் பகிச்சிக்க முடியாது. கீழே இருந்த டைரியை எடுத்து மேஜை மேலே வச்சுட்டு உள்ளே போயிட்டான். இன்றைக்கி போன வேலை சரியாக இல்லை போல இருக்குது. இன்னொரு நாளைக்கு விசாரித்து பார்க்கலாம். பேசாமல் இப்போ இருப்போம் அப்படின்னா காயம்பு. ரத்னசாமி மகளோட பேச பிடிக்காம அவரோட ரூமில் படுக்க போயிட்டார். பாவம் ரத்னசாமி யாருக்குமே எந்த தீங்குமே நினச்சதில்லை. எதுக்கு இப்படியெல்லாம் கஷ்டம் வரணும், எல்லாம் நம்ம தலையெழுத்து அப்படின்னு காயம்பு முணுமுணுத்ததை கேட்க பிடிக்காத கங்கா ஒரு பிளாஸ்டிக் கூடையோடு வெளியே கிளம்புனான். மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வராத்த அப்படின்னு பதிலுக்கு கூட காத்திருக்காம தெருவில் இறங்கி நடந்தா. தெரு முனையில் இருந்த அந்த மளிகை கடையில் ஒரே கூட்டம். என்னம்மா சாமான் ஏதாச்சும் வேணுமான்னு கேட்ட முதலாளிக்கிட்ட அவசரமாக ஒரு ஃபோன் பண்ணிக்கணும். தாராளமாக பண்ணிக்கம்மா. நரேந்திரனோட பங்களாவுக்கு ஃபோன் பண்ணப்போ ஹலோன்னு குரல் கேட்ட உடனே நான் தான் கங்கா பேசுகிறேன். அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து என்ன விஷயம்? வீட்டு செலவுக்கு பணம் தேவைன்னு சொல்ல தானே ஃபோன் பண்ணியிருக்க. ஒவ்வொரு மாதமும் முதல் தேதிக்கு பணம் தானாக வீடு தேடி வரும். இல்லைங்க, நான் விரும்புகிறது பணம் காசு இல்லை. உங்களோட சேர்ந்து வாழ்கிற அந்த பாக்கியம்தான் எனக்கு வேணும். நம்ம பங்களாவுக்கு வந்துடுறேன் நான். தொண்டையை அடைச்ச அழுகையை அடக்கிக்கிட்டு சொன்னான். அந்த பாக்கியம் உனக்கு இல்லைன்னு ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். மறுபடியும் கேட்குறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. உங்கள் அப்பா வேற காலையில் தூது அனுப்பியிருந்தியே, அவர் என் முடிவை உங்ககிட்ட சொல்லலையா? இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான். கண்ணில் வழிஞ்ச கண்ணீரை புடவை தடைப்பால் தொடச்சிட்டு வெளியே வந்தான். பேசிட்டிங்களாம்மா அப்படின்னு கேட்ட முதலாளிக்கிட்ட ₹1 நாணயத்தை எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு அங்கேருந்து கிளம்புனான். அன்றைக்கி ராத்திரி ரத்னசாமியும் காயம்பும் தூங்கினதுக்கப்புறம் ஒரு பேப்பரும் பேனாவுமா டேபிள் பக்கத்தில் உக்காந்தா. டெலிஃபோன் மூலமாக முயற்சித்தது தோல்வி ஆனாலும் தன்னோட முயற்சியை கைவிட விரும்பலை. நரேந்திரனுக்கு தன்னோட கைப்பட ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு உக்காந்தான். அன்புள்ள கணவர் நரேந்திரன் அவர்களுக்கு வணக்கம் பல சொல்லிக்கொண்டு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். மளிகை கடை ஃபோனில் என்னால் மனசு விட்டு பேச முடியல. ஆனாலும் உங்கள் குரலையாவது கேட்க மாட்டோமான்ற ஆதங்கத்தில் தான் இன்றைக்கி காலையில் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். உங்களோட சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் எனக்கு கிடையாதுன்னு சொல்லி நீங்கள் என்னை தண்டிக்கிறது தப்புன்னு உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வியாபார பேச்சுவார்த்தை இது வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. நரேன், தயவு செஞ்சு என்னை அவமானப்படுத்தாதீங்க. நான் களங்கம் இல்லாதவா. பிறந்த வீட்டில் ஒரு பொண்ணு வாழ வெட்டியாக இருந்தால் சொந்தக்காரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதது இல்லை. நான் தப்பு செஞ்சுருந்தா இந்த தண்டனையை முழு மனசோடு ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையிலேருந்தே விலகியிருப்பேன். இதில் எல்லளவு கூட சம்மந்தப்படாதன்னா இந்த பயங்கர தண்டனையை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறேன். நரேன், தயவு செஞ்சு என்னை ஏற்றுக்கிட்டு வாழ்வு தாங்க. மனைவியாக உங்களோட சேர்ந்து வாழ வேண்டியது என்னோட உரிமை. அதை தந்து என்னை கௌரவிக்க வேண்டியது உங்களோட கடமை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்படிக்கு உங்கள் அன்பு மனைவி கங்கா. லெட்டரை எழுதி முடிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கண்ணீர். வரிக்கு வரி கண்ணை தொடச்சிக்கிட்டு தான் அவளோட உணர்ச்சிகளெல்லாம் கொட்டி எழுதுனான். ஒரு தடவை எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு அந்த கவரை ஒட்டினவ தலையணைக்கடியில் வச்சுக்கிட்டா. மறுநாள் தெருமுனையில் இருந்த தபால் பெட்டியில் அதை போட்டு வந்தா. அதுக்கு அடுத்து வந்த நாளெல்லாம் அவள் தபால்காரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தா. ஒரு வாரம் கழித்து தபால்கார் கொடுத்துட்டு போன லெட்டரில் அவளுக்கு வந்த லெட்டரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்பாவுக்கான லெட்டரெல்லாம் அவரோட டேபிள் மேலே வச்சான். பாத்ரூமில் போய் குழாயை திருப்பிட்டு கதவை சாத்திக்கிட்டு அந்த லெட்டரை அவசரமாக பிரித்து படித்தான். உன் கையெழுத்து முத்து போல் நல்லா இருக்குது, ஆனால் தலையெழுத்து வேறு விதமாக இருக்கே. ஃபோனில் கூப்பிட்டாலும் சரி, நீ லெட்ரு மூலமாக கேட்டாலும் சரி, என் பதில் ஒன்று தான். இனி நம்ம 2 பேரும் கணவன் மனைவியாக வாழ்கிறதுன்றது நடக்காத விஷயம்.
அதனால் இனி லெட்ரு எழுதியோ ஃபோனில் கூப்பிட்டோ என்னை தொந்தரவு செய்கிறதில்ல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நரேந்திரன். குழாயில் கொட்டுற தண்ணி போல் அவள் கண்ணிலேருந்து வேகமாக கண்ணீர் வந்தது. அவள் நெஞ்சை வெடிச்சிடும் போல் விம்மி விம்மி அழுதா. ரத்னசாமி தபால்கார் கொடுத்துட்டு போன லெட்டரெல்லாம் பிரித்து பார்த்துட்டு இருந்தார். அதில் நிறைய பேர் அவரோட மகளோட கல்யாணத்துக்கு வர முடியாத போனதை பற்றி வருத்தம் தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் வாழ்த்துக்களும் அனுப்பியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு சிரிப்பும் கோபமும் ஒன்றா வந்தது. அவரோட மகளோட வாழ்க்கை சீரழிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து யாராவது ஆறுதல் லெட்ரு போட போகிறாங்களா என்ன? ஓஹோன்னு வாழ்கிறவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நொடிச்சு போய் கீழே விழுந்தவங்கள பார்த்து ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக கிண்டல் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. இதுதானே உலகம். அந்த லெட்டருங்களுக்கு இடையே நரேந்திரன் தன் மனைவிக்கு எழுதின லெட்டரும் இருந்தது. முதல் தடவையாக 2 மாதத்துக்கு அப்புறம் அவன் மனைவிக்கு எழுதியிருக்க லெட்ரு. அதை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் யோசித்தார். கல்யாணத்துக்கு முன்னாடினா அதை அவரே பிரித்து என்னென்னு பார்த்துருப்பாது. இப்போ அவள் நரேந்திரனோட மனைவி. கணவன் தன் மனைவிக்கு எழுதின லெட்டரை பிரித்து படிக்க முடியாது. கோபத்தோட கங்கா அப்படின்னு கூப்பிட்டாரு. உன் புருஷன் லெட்ரு போட்டிருக்கான். உள்ளூரில் இருக்கிறவன் படகு காரில் பவனி வர்றவனுக்கு நேரில் வந்து சொல்கிறதுக்கு நேரம் இல்லையா? கோவத்தோட அந்த லெட்டரை விசிறி அடித்தார். அதை தயங்கியபடியே கங்கா எடுத்து பிரித்து பார்த்தா. ஒருவேளை தன்னோட வீட்டுக்கு வர சொல்லி லெட்ரு எழுதியிருக்காரோ? அவங்க வீட்டில் ஃபோன் வசதி இல்லாததுனால அவளை வர சொல்கிறதுக்காக தான் இந்த லெட்ரோ? கொஞ்ச நேரத்தில் அவளுக்கு ஏதேதோ எண்ணங்க, எதிர்பார்ப்புங்க. செக்கும் அது கூட ஒரு லெட்டரும் சேர்ந்து இருந்தது. அந்த லெட்டரில், போன மாதம் நான் வெளியூருக்கு போனனால என்னால் பணம் அனுப்ப முடியல. இனிமேல் என்னோடய பிஏ உங்களுக்கு கரெக்டாக அனுப்பிடுவார். இதோட 2 மாதத்துக்கான தொகை 3000க்கு ஒரு செக்கு அனுப்பியிருக்கேன். நரேந்திரன். அவளுக்கு துக்கம் தொண்டை அடைக்க கண்ணில் கண்ணீரோட, அப்பா அவர் பணம் அனுப்பியிருக்கிறாரு. 2 மாதம் செலவுக்கு சேர்த்து செக்கு என் பேருக்கு அனுப்பியிருக்கிறாரு. மேலே பேச முடியாமல் தடுமாறினான். அந்த செக்கை அவன் மூஞ்சிலே கிழிச்சு போடு, விரக்தியாக சொன்ன ரத்னசாமி சட்டுன்னு நிமிர்ந்து உக்காந்தாரு. இந்த செக்கை அவனுக்கு திருப்பி அனுப்பக்கூடாது. கங்கா அவளோட அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கிட்டா செலவுக்கு பயன்படுத்திக்கலாம். அவள் கல்யாணம் சட்டப்படி பதிவு செஞ்சாச்சு. ஆனாலும் கணவன் தான் நிலைமையை ஒத்துக்கிட்டு மாதம் அவளுக்கு பணம் அனுப்புறதை வச்சு கோர்ட்டு விவாகரத்து வழக்குன்னு ஏதாவது வரும்போது அவனுக்கு எதிராக சாட்சிக்கு அது உதவும் அப்படின்னு நினச்சவர், பேங்க்கில் போய் உன்னோட அக்கௌண்ட்டில் கட்டிட்டு வீட்டு செலவுக்கு ஒரு 1000 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு வந்துடு சொன்னவரை ஆச்சரியத்தோட கங்கா நிமிர்ந்து பார்த்தா. தாயம் பிள்ளையானாலும் வாயும் வயிறம் வேற. இப்போ நீ நரேந்திரனோட மனைவி. உன் புருஷன் அனுப்புகிற பணத்தை நீ வச்சுக்கிட்டு வாழ பழகிக்கணும். எனக்கு பாரமாலாம் இனிமேல் இருக்கக்கூடாது. இப்படி படபடன்னு கோபத்தில் சொன்னார். கணவனுக்கு வேண்டாதவா இப்போது பெற்றவனுக்கும் பாரமாயிட்டா. என்ன கொடுமை இது! ஒரு பாவமும் அறியாத அவளுக்கு ஏன் இந்த தண்டனை? தலையை ஆட்டிட்டு சமையல் கட்டுக்குள்ளே நுழைஞ்சவ சோகத்தில் சாஞ்சபடி உக்காந்து விம்மி விம்மி அழுதா. காலையில் எழுந்த கங்காவுக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்தது. பல்லு தொலைக்கிட்டு முகம் கழுவிட்டு காயம்புக்கு உதவியாக சமையல் அறைக்கு நுழைஞ்சவா அந்த வெங்காய சாம்பாரோட வாசனை வந்த உடனே கொமட்டிக்கிட்டு வந்தது. வேகமாக பாத்ரூமில் போய் வாந்தி எடுத்தா. பின்னாடியே வந்த காயம்பு, எத்தனை நாளாக உனக்கு இந்த வாந்தி மயக்கம் இருக்குது அப்படின்னு கேட்டவக்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் களைப்போடு உக்காந்தா. இந்தா மூஞ்சியை கழுவிக்கோ, கொஞ்சம் சில்லுன்னு தண்ணி கொண்டு வரேன், அதையும் குடிச்சிக்கோ. வயிறு புரட்டுற மாதிரி இருந்தால் அந்த நாத்தங்காய் ஊறுகாய் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தரேன், நாக்கில் அடக்கிக்கோ, எல்லாம் சரியாயிடும் சொல்லிவிட்டு அவள் உள்ளே போனான். சோர்ந்து போனவளா தலையை நிமிர்ந்து பார்க்க முடியாத மயக்கத்தோட காயம்பு விரிச்சு போட்ட பாயில் போய் படுத்துட்டா. அவளுக்கு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, ஏன் இப்படி தலை சுற்றுது? கவலையோட பாயில் புரண்டுக்கிட்டு இருந்தா. காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு பேப்பரை பார்த்துட்டு இருந்த ரத்னசாமிக்கிட்ட காயம்பு, கங்காவுக்கு உடம்பு நல்லா இல்லை, டாக்டர்கிட்ட காட்டணும் அப்படின்னு மெதுவாக சொன்னான். அவள் புருஷன்தான் பணம் அனுப்பியிருக்கானே, டாக்டருக்கும் மருந்துக்கும் செலவழிக்கட்டும், என்கிட்ட ஏன் சொல்லணும்? கங்காவை நான் மெயின் ரோட்டில் இருக்க டாக்டர் உமா கிட்ட கூப்பிட்டு போகிறேன், தாராளமாக போயிட்டு வாங்க, இதுக்கு என்ன ஏன் கேட்பானே? அசட்டையாக பதில் சொல்லிவிட்டு பேப்பர் படிக்கிறதுல மூழ்கிட்டார். வெளியே புறட்டு போனவங்க கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துட்டாங்க. டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம், இன்றைக்கி அங்கே கூட்டமே இல்லை, அதனால் சீக்கிரமே திரும்பிட்டோம்.
மருந்து ஏதாவது எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு கொஞ்சம் கிண்டலாகவே கேட்டார். கொடுத்தாங்க. அதோட ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் சொன்னாங்க. நீங்கள் சீக்கிரமே தாத்தாவாக போகிறீங்களாம். தாத்தாவா? அவருக்கு தேள் கொட்டின போல திகைப்பு. ஆமாம், கங்கா கர்ப்பமாக இருக்கா. இந்த விஷயத்த மாப்பிள்ளைக்கு தெரிவிக்கணும். அவனுக்கு தெரிவிக்கணுமா? இது என்ன கேள்வி? குழந்தையோட அப்பா கிட்ட சொல்ல வேண்டாமா? அதோட கொஞ்ச நாள் கங்கா அவள் புருஷனோட அவள் வீட்டில் இருக்கட்டும். பின்னாடி வளகாப்புக்கு கூப்பிட்டு வந்துக்கலாம். முறைப்படி இதெல்லாம் நடத்தி வைக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அத்தைன்னு வரவு சொல்லிக்கிட்டு நான் ஒருத்தி இருக்கேனே, நான் செய்கிறேன். கொஞ்சம் இனிப்பெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கங்காவை கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டில் விட்டுட்டு வரேன். உங்களுக்கு மருமகனே வந்து கூப்பிட்டு போகலன்னு வருத்தம். பொண்ணை பெற்றவங்க நம்ம எடக்கு பண்ணுறது நியாயம் இல்லையே. சரி, அப்படியே செஞ்சிட்டா போச்சு சொல்லிவிட்டு பொண்ணோட முகத்தை பார்த்தவர் கோபமாக மறைச்சார். டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு கங்கா அதிர்ந்து போயிருந்தா. அப்பாவோட கோபமான முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு பயமாக இருந்தது. சந்தோஷப்பட வேண்டிய அவள் ரொம்பவே மிரண்டு போயிருந்தா. ஏதோ தப்பு செஞ்சிட்ட மாதிரி ஒரு குற்ற உணர்வு. இந்த மாதிரி நேரத்தில் தாயோட அரவணைப்பு தேவை. ஆனால் அப்பாவை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு பயந்தவளாக உள்ளே போயிட்டா. ஒரு நல்ல நாள் பார்த்து அவசரமாக மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் பாதாம் அல்வாவும் வெள்ளை முறுக்கும் டப்பாவில் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. வரேன்ப்பா அப்படின்னு சொன்ன கங்காவை அப்படின்னாரு ரத்னசாமி. ஆட்டோ ஒன்று பிடிச்சிட்டு நுங்கம்மாக்கம் ரேமன் அவனியில் நரேந்திர மங்கலம் முன்னாடி போய் நின்னப்போ கங்காவுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது. எஜமானியை பார்த்த வாட்ச்மேன் வேகமாக கேட்டை திறக்க தங்கப்பன் ஓடி வந்து கையில் இருந்த பெட்டியை வாங்கிக்கிட்டு முன்னாடி போனான். திம்மம் குறைக்கிற சத்தம் கேட்டுட்டு இருந்தது. ஹாலில் பெட்டியை ஓரமாக வச்ச தங்கப்பன், உக்காருங்கம்மா, பெரியம்மா நீங்களும் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மாடி படிக்கட்டு ஏறி மேலே போனான். உரிமையோடு அனுபவிக்க வேண்டிய தான் வீட்லேயே ஏதோ அந்நியமான பொண்ணு மாதிரி தவிப்போடு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு கலவரத்தோடு உக்காந்துருந்தா கங்கா. காயம்பு அந்த வீட்டோட அழகை பார்த்துட்டு பிரமிச்சு போய் உக்காந்துருந்தா. கொஞ்ச நேரத்தில் மேலேருந்து இறங்கி வந்த நரேந்திரனை பார்த்த உடனே 2 பேரும் எழுந்து நின்னாங்க. என்ன சொல்வாரோன்னு பயந்துக்கிட்டே கங்கா அத்தையோட பின்பக்கம் போய் ஒண்டிக்கிட்டா. நான் தான் கங்காவோட அத்தை. கல்யாணத்தப்போ பார்த்துருப்பீங்க, அப்புறம் பார்க்க முடியல. கங்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தெரியுது, என்ன விஷயம்னு சொல்லுங்கள். நரேந்திரன் அதட்டலாக கேட்ட உடனே கங்காவோட நெஞ்சு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டது. நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு தான் உங்கள் மனைவியை கூப்பிட்டுட்டு முறைப்படி வந்திருக்கேன். கங்கா கர்ப்பமாக இருக்கா. அதுக்கு இங்கே வந்தால் என்ன அர்த்தம்? மாப்பிள்ளை, இது என்ன வேடிக்கையான பேச்சு? நீங்கள் சீக்கிரமே அப்பாவாக போகிறீங்க. உங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? அதனால் கங்கா தன்னோட வீட்டுக்கு வந்திருக்கா. கடகடன்னு சிரித்தான் நரேந்திரன். கங்கா மிரண்டு போய் அத்தையோட தோலை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா. கங்கா என் மனைவி ஒத்துக்கிறேன். ஆனால் அவள் சுமக்கிற குழந்தை என்னோடது தான்ன்றதை எப்படி நான் நம்ப முடியும்? ஐயோ அத்தை, அலர்னா கங்கா. அவளுக்கு தலையே சுத்திடுச்சு. நான் ஒதுக்கி வச்சிருக்க இவ கர்ப்பம்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு நான் எப்படி அப்பா ஆவேன்? மரியாதையாக 2 பேரும் திரும்பி போயிடுங்க, இல்லாட்டா அப்படின்னு கோபமாக அவன் பேசினதை கேட்டு அவள் திகச்சு போனான். வேதனையில் கங்கா குலுங்கி அழுதா. இந்த நாடகம்லாம் இங்கே தேவையில்லை. டாக்ஸியை வர சொல்கிறேன், உடனே கிளம்புங்க, இல்லாட்டா மரியாதை போயிடும் சொல்லிவிட்டு மாடி படிக்கட்டு வழியாக ஏறி அவன் மறைஞ்சிட்டான். டாக்ஸியில் காயம்புவோட மடியில் தலையை வச்சு படுத்தவா அழுதுகிட்டே வந்தா. இப்படி தான் அன்னைக்கு சகுந்தலை துஷ்யந்தனோட அரசவையில் அவமானப்படுத்தப்பட்டா. அவளும் மனசு வெடித்து ரத்த கண்ணீர் விட்டு அழுதுருப்பான். யுக யுகமாக ஆண்கள் பெண்களை இப்படி அவமானப்படுத்தி தண்டிக்கிறதோட நோக்கம் இதையெல்லாம் நினச்சி அவள் அழுதுகிட்டே வந்தாள். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றிய உங்களோட விமர்சனங்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நீங்கள் கமெண்ட்டில் போடுறத வச்சு தான் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையான்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.